ஹலோ நண்பா, நான் தான் உங்க மான்வா தமிழன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மை டிசைபிள்ஸ் ஆல் ஆர் பிக் வில்லன்ஸ் அப்படின்ற ஒரு மான்வா தான் பார்க்க போறோம். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 சாப்டர் போட்டிருக்கேன். இந்த மான்வா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய இன்னொரு சேனலான மான்வா விங் தமிழ் அப்படின்ற சேனல்ல போயிட்டு இருக்கு. சோ நான் இந்த சேனல்ல போட்டதுக்கான காரணம் வந்து நான் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மான்வாவுடைய நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனல்ல தான் வரும். சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே போல நான் பெரிய வீடியோஸ் போட்டா நீங்க பாப்பீங்களான்னு எனக்கு தெரியணும். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு மவுண்டைனை காட்டுறாங்க. அந்த மவுண்டைனுக்கு நடுவில் ஒரு அழகான பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸுக்கு நடுவில் ஒரு வயசான ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் தான் நம்ம எம்சி. இது ஒரு இசக்காய் மான்வா அப்படின்றதுனால நம்ம எம்சி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தில் வந்து 21st செஞ்சுரியில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஓவர் டைம் ஒர்க் பண்ணதுனால செத்து போயிருப்பான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரீஇன்கார்னேட் ஆகி இந்த ஒரு உலகத்துக்கு வந்திருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்டிவேஷன் வேர்ல்டு. அவன் ரீஇன்கார்னேட் ஆனது பிரச்சனை கிடையாது, அவன் எங்கே ஆனா எந்த உடம்புல ஆனான்றது தான் பிரச்சனை. ஸோ எம்சி கண்ணை திறந்து பார்க்குறான். அவனோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. எந்த பிளேஸ் இது, நான் எங்க இருக்கான்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவன் ரீபானான உடம்பு வந்து பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, அந்த உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய வில்லனா எல்லாராலையும் பார்க்கப்படுறவன். அவனோட பேரே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு டெவில் தான் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவன் வந்து 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டான். அவன் வந்து கோல்டன் கோட் மவுண்டைன் அப்படின்ற பிளேஸோட பெரிஷா இருக்கான். பெரிஷனா வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர். பட் பெரிஷன் என்னன்னு சொல்ல முடியல, நான் மாஸ்டர்னே சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம எம்சி அதாவது ஈவில் மாஸ்டருக்கும் 10 ஆர்த்தடாக்ஸ் கிளான்ல உள்ள 10 பெரிய மாஸ்டர்ஸ்க்குள்ள சண்டை நடந்திருக்கும். நம்ம எம்சி தனியால 10 பேர் கூட சண்டை போட்டிருப்பான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா டிரால முடிஞ்சிருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம ஈவில் மாஸ்டருக்கு வந்து செமையா அடிபட்டிருக்கும். அவன் செத்து போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம எம்சி இந்த உடம்புக்கு வந்திருப்பான். ஒரு மாசம் கழிச்சு இப்போ அதே அந்த 10 கிளான்ல உள்ள 10 பெரிய மாஸ்டர்ஸும் அவங்க தனியா வராம அந்த 10 கிளான்ல உள்ள ஆயிரக்கணக்கான டிசைபிள்ஸையும் கூட்டுக்கிட்டு நம்ம எம்சியை கொல்றதுக்காக நம்ம எம்சி தங்கி இருக்கிற டிவைன் கோட் மவுண்டைனுக்கு வெளில நிப்பானுங்க. ஸோ எம்சிக்கு அது மட்டும் பெரிய பிரச்சனை இல்லை, அதோட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுதான் அவனோட டிசைபிள்ஸ். நம்ம எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 9 டிசைபிள் இருக்காங்க. அந்த 9 டிசைபிளுமே 9 விதமான ப்ராப்ளம் கொண்டு வரக்கூடியவங்க. எல்லா டிசைபிளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லன்ஸ்னே சொல்லலாம். அவனுங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம் எப்படி மாஸ்டரை ஏமாத்திட்டு தப்பிக்கலான்றது மட்டும்தான். அதுல பாதி பேர் ஆல்ரெடி நம்ம எம்சியை அதாவது நம்ம ஈவில் பெரிஷை பிட்ரை பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம எம்சியும் அவனையும் தனியாக பிரிச்சு பார்க்க வேணாம், இவன் தான் நம்ம எம்சினே வச்சுக்கலாம். அவனுடைய முதல் டிசைபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளில போய் அவன் ஒரு தனியா ஒரு கிளான் ஆரம்பிச்சு அவன் அந்த கிளானோட கிளான் மாஸ்டரா ஆயிட்டான். அந்த கிளானோட பேர் வந்து பாத்தீங்கன்னா நெய்தார் கிளான். அவனோட கிளான் தான் வந்து இந்த கிரேட்டியான் மாகாணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஈவில் கிளான். ரெண்டாவது டிசைபிள் வந்து பாத்தீங்கன்னா கத்தி யூஸ் பண்றதுல ரொம்பவே திறமையானவன். அவனோட நிக்நேமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் டெவில் தான். அவனோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸா பார்த்து சேலஞ்ச் பண்றது. ஆறாவது டிசைபிள் வந்து பாத்தீங்கன்னா மூன் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறா. அவளை வந்து நிறைய ஃபீமேல் கல்டிவேட்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அவளோட நிக்நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜேட் ஃபேஸ் சூரா. ஏழாவது டிசைபிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட ரொம்ப ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். மொத்த வேர்ல்டோட இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்கும் அவன் கையில வச்சிருக்கான். ஏழாவது டிசைபிள் அவனும் தனியா ஒரு குரூப் வச்சு நடத்துறான். வார் ஸ்ட்ராட்டஜிஸும் மத்தவங்களோட நம்ம ஏழாவது டிசைபிள் சூப்பரா போடக்கூடியவன். எட்டாவது டிசைபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்லலாம். காமெடி பீஸாவே இருந்தாலும் அவனோட நிக்நேம் வந்து பாத்தீங்கன்னா ஈவில் கிங். அவனுக்குன்னு தனியா கொஞ்சம் ஃபாலோவர்ஸை வச்சு ஒரு மவுண்டைனுக்கு நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். 9வது டிசைபிள் லேட்டா தான் வந்து அவனோட டிசைபிளா ஆயிருப்பா. ஓல்டு வில்லனுக்கு 9வது டிசைபிள் தான் ரொம்ப பிடிச்ச டிசைபிள். இப்போ நம்ம எம்சி திங்க் பண்றான், இந்த ஓல்டு வில்லன் 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்ததுனால அவனோட கல்டிவேஷன் லிமிட் ஆயிடுச்சு. அதே போல அவனோட லைஃப் ஸ்பேனும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவனோட 5 டிசைபிளும் எப்படியோ ஏமாத்திட்டு வெளில போயிட்டானுங்க. இப்போ நம்ம எம்சி கண்ணை ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் பாடி ரொம்ப வீக்கா இருக்கிறத உணர்றான். அந்த டைம்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாத 3 டிசைபிள் நிக்கிறாங்க அங்க. ஐ திங்க் மாஸ்டர் ஏந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஏந்துட்டாரா, வாங்க போய் பார்க்கலாம். மாஸ்டர் எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுதான் நம்ம 4th டிசைபிள் மாஸ்டர். ஆர்த்தடாக்ஸ் கிளான்ல உள்ளவனுங்க மவுண்டைனுக்கு வெளியே வந்துட்டானுங்க. அவனுக்கு டிஃபென்ஸ் ஷீல்ட பிரேக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம 3rd டிசைபிள். மாஸ்டர் ஏன் நம்ம சீனியர் பிரதர் கூப்பிடக்கூடாது, அவர்கிட்ட தான் வந்து நேதார் கிளானே இருக்கு, அவர் கீழே வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, நீங்க ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா நம்ம சீனியர் பிரதர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்றான். இதுதான் நம்ம 5th டிசைபிள். மாஸ்டர் இல்லைன்னா நம்ம 7th ஜூனியர் பிரதரை கூப்பிடலாம், அவனுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எம்சி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான், பயந்துராதரா, நான் தான் அவங்க மாஸ்டர், எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த கோல்டன் கோட் மவுண்டைன் ஷீல்டு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இது இன்னும் பல நாட்களுக்கு வந்து ஹோல்டு பண்ணும், ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? நம்ம இவ்வளவு சீக்கிரம் அவசரப்படக்கூடாது. 10 பேர் என்ன சேர்ந்து எப்படியோ நான் வெளில போனப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா யாரோ இது பிகைண்ட் இருக்காங்க, நம்ம அவ்வளவு அவசரப்பட்டு போக கூடாது அப்படின்றான். மனசுக்குள்ள நினைச்சுக்கிறேன் இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, அவனுங்க கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதே போல என்னோட கல்டிவேஷன் பேஸ் போனதும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி தெரிஞ்சிருச்சு அந்த ஆர்த்தடாக்ஸ் கிளான்ல உள்ளவங்க வந்து என்ன கொல்ல தேவையில்ல, என்னோட டிசைபிள்ஸே என்ன கொன்றுவானுங்க. டிசைபிள்ஸ் நான் இங்க அமைதியா உட்காந்துருக்கேன் அப்படின்றதுனால நான் பயத்துல இங்க உட்காந்துருக்கேன் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். மாஸ்டர் கண்டிப்பா கிடையாது மாஸ்டர், கண்டிப்பா கிடையாது, நாங்க எப்படி உங்களை பத்தி அந்த மாதிரிலாம் நினைப்போம். நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிவைன் கோட் ரெலம்ல இருக்கீங்க, பெராப்ஸ் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நீங்க எல்லாருமே நீ
நிசன்டன் சோல் ரெலம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க சீனியர் பிரதர்ஸ் மாதிரி. நீங்க அப்படி அந்த நிசன்டன் சோல் ரெலம் அடைஞ்சாலும் உங்களை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றான். அதுக்கு நம்ம டிசைபிள்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறானுங்க. மாஸ்டர் நீங்க எங்க அப்பா மாதிரி, நாங்க எப்படி உங்களை பிட்ரே பண்ணுவோம் அப்படின்றானுங்க. சரி நீங்க போங்க, என்கிட்ட ஆல்ரெடி பிளான் இருக்கு எப்படி அவனுங்களை கவனிக்கணும்னு. சரி நீங்க போய் வெயிட் பண்ணுங்கன்ட்டான். ஓகே மாஸ்டர்னு எல்லாம் வெளில விட்டானுங்க. எப்பாடா இந்த டிசைபிள்ஸ் போயிட்டானுங்க. ஓல்டு வில்லன், நான் எங்கேயோ ஆஃபீஸில் கம்மனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எல்லாத்தையும் என் தலையில் நீ கட்டு போயிட்ட. வெளியும் பிரச்சனையா இருக்கு, உள்ளேயும் பிரச்சனையா இருக்கு, என்னோட பாடியும் மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஆஸ் யூஷுவல் நம்ம இசக்காய் மான்மா மாதிரி நம்ம எம்சிக்கு ஒரு சிஸ்டம் ஓப்பன் ஆகுது. இந்த சிஸ்டத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மெரிட் சிஸ்டம். சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனோட பேரு, அவனோட ரேஸ், அதாவது அவன் ஹியூமன் போட்டிருக்கு, அதே போல அவன் கல்டிவேஷன் லோவா இருக்குன்னு போட்டிருக்கு, அதர் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிரா அப்படின்னு போட்டிருக்கு. முக்கியமா அவன் இன்னும் 3 நாள் தான் உயிர் வாழ்வான் அப்படின்னு போட்டிருக்கு. போஸ்ட் நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங் கிஃப்ட் பேக்கேஜா ஒரு ரிவார்டு தரோம், ஓபன் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது சிஸ்டம். ஓபன் அப்படின்னு கத்துறான். ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கார்டை ஓப்பன் பண்ணுது. அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் கார்டு, அதாவது அவனுக்கு அந்த கார்டை யூஸ் பண்ணும்போது 1 வருஷத்துக்கான லைஃப் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம எம்சி மனசுக்குள்ள நினைக்கிறோம், உயிரோட வாழ்ந்து மட்டும் என்ன பண்றது, என்னோட பாடியில ஸ்ட்ரென்த்தே இல்லையே அப்படின்றான். நெக்ஸ்ட் இன்னொரு கார்டு ரிலீஸ் ஆகுது. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பீக் கார்டு ஃபார்ம். எம்சி இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணா அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு எம்சியை யாராலையும் அழிக்கவே முடியாது. எம்சி அவ்வளோ பவர்ஃபுல்லா ஆயிடுவான் 30 நிமிஷத்துக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிரிட்டிக்கல் பிளாக் கார்டு கிடைக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் அவனால 5 தடவை வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலான அட்டாக்கை தடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவர்சல் கார்டு, அதாவது லைஃப் தர கார்டை யூஸ் பண்றான். அப்போ நம்ம 3வது டிசைபிள் வந்து இன்னும் எங்க செம்ம எனர்ஜி வருது, எனக்கு அப்பவே தெரியும் மாஸ்டர் நம்மளுக்கு வந்து லோ லெவல் ஸ்கில்ல மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அவர் மட்டும் நல்லா ஹை லெவல் ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம 5th டிசைபிள் சொல்றா, நான் மாஸ்டர் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவரோட உடம்புல இருந்து கொஞ்சம் கூட நான் எனர்ஜி எதுவும் ஃபீல் பண்ணவே இல்லை, மாஸ்டர் அடிபட்டிருக்காரு அப்படின்ற ரூமர்ஸ் வந்து உண்மைன்னு தான் நினைக்கிறேன்றா. அதுக்கு நம்ம 4th டிசைபிள் வந்து மாஸ்டரோட அப்பியரன்ஸை வச்சு ஏமாந்துடாதீங்க, அவரோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இப்ப இருக்கு, ஏமாந்து நம்ம ஏதாவது பண்ணோம் அது நம்மளுக்கே ஆபத்தா முடியும்னு சொல்றான். ஜூனியர் சிஸ்டர் உனக்கு தெரியுமா மாஸ்டர் என்ன டெக்னிக் இப்ப யூஸ் பண்ணாரு அப்படின்னு, நீ தானே மாஸ்டரோட க்ளோஸா இருப்ப. அதுக்கு நம்ம ஜூனியர் சிஸ்டர் வந்து எனக்கும் தெரியாது மாஸ்டர் இந்த மாதிரி டெக்னிக் வச்சிருக்காருன்றா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தடாக்ஸ் கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் வெளியில நின்று கத்துறானுங்க, ஓல்டு டெவில் ஒழுங்கா மவுண்டனை விட்டு வெளில வந்து சரண்டர் ஆயிடு, உனக்கு அமைதியான சாவத்தரோம் அப்படின்றானுங்க. இதை சொல்றது யார் வந்து பாத்தீங்கன்னா ஷான் சொல்லிட்டு ஒருத்தவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா எவன்லி ஸ்வாட் கிளானோடைய எல்டஸ்ட் டிசைபிள். அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து டிவைன் கோட்ரை எல்லாம் ப்ரோக் பண்ணான். 4th டிசைபிள் சொல்றான், என்னதான் அவன் டிவைன் கோட்ரை எல்லாம் இப்ப ரீச் பண்ணியிருந்தாலும் 9th ஜூனியர் சிஸ்டர் அவனை நீ ஈஸியாவே 1-on-1ல டிஃபீட் பண்ணிடலாம். இப்ப அவன் பிரச்சனை கிடையாது, இப்ப முக்கியமான பிரச்சனை அந்த 10 நிசன்டன் சோல் எக்ஸ்பர்ட்ஸ் தான். அதுக்கு நம்ம 3rd டிசைபிள் இப்போ நம்ம சீனியர் பிரதரை கூப்பிடுறது தவிர நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. அப்படி இல்லைன்னா மாஸ்டர் ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருந்தாதான் உண்டு தடுக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம 4th டிசைபிள் ஒரு ஐடியா தரான். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனா நம்மள யாராலும் பிடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றான். 3rd டிசைபிள் நான் இந்த இடத்த விட்டு போறதுக்கு தயாரா தான் இருக்கேன், பட் மாஸ்டர் இன்னும் எனக்கு எந்த வெப்பனும் தரலையே. 5th டிசைபிள் உன்னோட உயிரோட உனக்கு இந்த வெப்பன் தான் முக்கியமானு கேட்கறா. நம்ம 9th டிசைபிள் சீனியர் பிரதர் சீனியர் சிஸ்டர் உங்களுக்கு மாஸ்டர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணணும்னு தோணவே இல்லையா, நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க, மாஸ்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கல்டிவேஷன் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு 5th டிசைபிள் வந்து ஜூனியர் சிஸ்டர் நீ இப்பதான் வந்து ஜாயின் பண்ண, உனக்கு மாஸ்டரை பத்தி ஒன்னும் தெரியாது. 4th டிசைபிள் ஆல்தோ மாஸ்டர் நம்மளுக்கு கல்டிவேஷன் டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்திருந்தாலும் நம்மள அதை விட மோசமா டார்ச்சர் பண்ணிருக்காரு இல்ல ஜூனியர் சிஸ்டர், அதனால தானே நம்ம ஸ்ட்ராங் ஆனோம். 4th டிசைபிள் வந்து ஜூனியர் சிஸ்டர் உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு, இந்த கோல்டன் கவுட் மவுண்டனோட ரெப்புடேஷனே வந்து பார்த்தனா மாஸ்டரால தான் போச்சு, அவருடைய கேரக்டர்னாலையும் அவருடைய ரிசம்பலன்ஸ்னாலையும் தான் நம்ம அவரு மாதிரியே பண்றோம் அப்படின்றான். அதுக்கு ஜூனியர் வந்து இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸா பண்ணுவீங்களா துரோகம் பண்றதுக்குன்னு கேக்குறா. இப்போ நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணியே என்னோட உடம்பு போச்சு, இப்போ இந்த உடம்புல இருக்கிறதுக்கு இன்னும் மோசமா ஃபீல் பண்றேன்றான். இந்த ரிவர்சல் கார்டு யூஸ் பண்ணனால என்னால இன்னும் 300 நாட்கள் மேல உயிரோட இருக்க முடியும், என்னால கல்டிவேஷன் டெக்னிக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மால்ல, பட் இன்னும் என்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்ல அப்படின்றான். அந்த டைம்ல ஆர்த்தடாக்ஸ் கல்டிவேட்டர்ஸ் வந்து அந்த ஷீல்டை ப்ரோக் பண்ண முயற்சி பண்றானுங்க. பட் எம்சி சொல்றான் இந்த ஷீல்டை ப்ரோக் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது நிசன்டன் சோல் எக்ஸ்பர்ட்டாவே இருந்தாலும் சரி எப்படியும் டைம் எடுக்கும் ப்ரோக் பண்றதுக்கு. அந்த டைம்ல டிசைபிள்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துறாங்க, மாஸ்டர் அப்படின்னு. ஜூனியர் சிஸ்டர் மாஸ்டர் என்ன ரொம்பவே எங்கா மாறின மாதிரி இருக்கீங்க. எம்சி வந்து அந்த பொண்ணு தலையில தட்டி நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றான். 3rd டிசைபிள் மாஸ்டர் அவனுங்க எல்லா ஷீல்டையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, ஊன்னு சொல்லுங்க நான் போய் எல்லாரையும் போய் கொண்டுட்டு வந்துடுறான்றான். அதுக்கு நம்ம எம்சி என்கிட்ட ஆல்ரெடி பிளான் இருக்கு அவனுங்களை எப்படி துரத்தணும்னு, ஸோ நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க, நம்ம இப்போ வார ஆரம்பிக்க போறோம் அப்படின்றான்.
நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா வெளில நிக்கிற ஆர்த்தடாக்ஸ் கிளான்ல உள்ளவனுங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு broke ஆக போகுது, ஓல்டு வில்லனுக்கு கண்டிப்பா அடிபட்டிருக்கு, ஆனால் தான் அவன் வெளில வரமாட்டான், சோ பயத்துல உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு அவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்றானுங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, ஓல்டு வில்லன் வெளில வரான். நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஷீல்டோட கார்னர்ல வந்து நிக்கிறான். சோ பின்னாடி திரும்பி பாக்குறான் அவன் டிசைபிள்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு. அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் தள்ளி பின்னாடியே நின்ட்டானுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 எக்ஸ்பர்ட்ஸ்ல ஒருத்தவனான கெலஸ்டியல் ஸ்குவாட் கிளானோட ஹெட்டான லூச்வான் வந்து கேக்குறான் எம்சிய, என்ன போன மாசம் பார்த்ததோட ரொம்ப எங்கா இருக்க மாதிரி இருக்க? அதுக்கு எம்சி வந்து லூச்வான் உனக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லூச்வான் வந்து நீ உன் டிசைபிள் வேணா ஏமாத்தலாம், பட் என்ன உன்னால ஏமாத்த முடியாது, ஒழுங்கா வந்து சரண்டர் ஆயிடு, உனக்கு பீஸ்ஃபுல்லான டெத்தை தரேன் அப்படின்றான். பின்னாடி நிக்கிறவனுங்களும் ஜால்ரா போறானுங்க, நீங்க ஓல்டு வில்லனோட டிசைபிள்ஸ் தானே, ஒழுங்கா உன்னோட மாஸ்டரை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களை நாங்க உயிரோட விட்டுறோம் அப்படின்றானுங்க. அதுக்கு நம்ம 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் ஊன் சொல்லுங்க, அவனோட தோலை உரிச்சிடுறேன் அப்படின்றான். 5th டிசைபிள் வந்து யங்மேன் நீ என்னோட ஒரு ஸ்ட்ரைக்கை நீ தாங்கிட்ட அப்படின்னா நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்றா. எம்சி வந்து அவனுக்கு ஆர்த்தடாக்ஸ் கிளானை சேர்ந்தவங்க, அவனுக்குள்ள நீங்க டூவல் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றான். ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்றானுங்க. ஆர்த்தடாக்ஸ் கிளான் டிசைபிள்ஸும் பயந்து பின்னாடி ஓடிடுறானுங்க. அதுக்கு லூச்வான் வந்து எல்லாருக்குமே தெரியும் உன்னோட 9 டிசைபிளும் டிவைன் கோட் எல்லாமே தாண்டிட்டாங்க அப்படின்னு, எதுக்கு சின்ன பசங்களை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ரைச்சியஸ் கிளான்ல உள்ள எல்லாரும் ஒன்ன கொல்ல வந்திருக்கோம், நல்லது பண்ணவனுக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணவனுக்கு கெட்டது தான் கிடைக்கும், இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்றான். அதுக்கு எம்சி வந்து நல்லதோ கெட்டதோ அதை நான் தான் முடிவு பண்ணணும், என்னோட டிசைபிள் தப்பு பண்ணாங்கன்னா நான் தான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன், நீ யாரு அது நடுவுல வரத்துக்கு அப்படின்றான். அதுக்கு லூச்வான் வந்து ஓல்டு மேன் நீ காமெடி பண்றதுக்கு அளவே கிடையாதா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் டிசைபிள் நெய்தார் கிளானை வச்சுக்கிட்டு மத்த சின்ன சின்ன கிளான்ஸை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கான், அதே போல வெஸ்டர்ன் கண்ட்ரியோட பிரின்சஸும் நம்ம கண்ட்ரியில கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கா, இதுக்கும் வந்து உன்னோட டிசைபிள்ஸ் தான் காரணம், அதே போல உன்னோட 7th டிசைபிள் ஸ்கீம்னால 30,000 கல்டிவேட்டர்ஸ் நார்த்தன் லேண்ட்ல செத்து போயிருக்காங்க, நீயே உண்மையை ஒத்துக்கோ, இதெல்லாம் உன்னோட ஃபால்ட்னு, நீ தான் உன் டிசைபிள்ஸ்க்கு ஒழுங்கான விஷயங்களை சொல்லி கொடுக்கல, இந்த மாதிரி கெட்டது பண்ண சொல்லி கொடுத்துருக்க அப்படின்றான். அதுக்கு நம்ம எம்சி வந்து நார்த்தன் லேண்ட்ல உள்ள ஏலியன் ரேஸை கொலை பண்ணதுக்கு உனக்கு ஏன் கோவம் வருது, உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லூச்வான் வந்து நீ பேசுனது போதும், உனக்கு தைரியம் இருந்தா இந்த ஷீல்டை விட்டு வெளில வந்து நின்னு பேசு அப்படின்றான். எம்சி வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சண்டை தான் வேணும் அப்படின்னா உங்க 10 பேரையும் நான் திரும்ப சண்டை போறதுக்கு தயார் அப்படின்றான். 4th டிசைபிள் அவன் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான், மாஸ்டர் வந்து இவ்வளோலாம் பேசுற ஆள் கிடையாதாச்சு, எவ்வளவு பேர் வந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சண்டை போட்டு தானே பழக்கம், ஏதோ தப்பா இருக்கு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் எனக்கு வருது, கண்டிப்பா மாஸ்டருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு அவனே முடிவு பண்ணிட்டான். இப்போ நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீல்டை விட்டு வெளில போய் உன்னோட மூவை தான் யூஸ் பண்ணு பாப்போம் அப்படின்றான். இப்போ அந்த 10 எக்ஸ்பர்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்வாட் எனர்ஜியை ரெடி பண்றாங்க எம்சியை அழிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஜூனியர் டிசைபிள் சொல்றான், மாஸ்டர் இவ்வளவு தைரியமா வெளில போறான்னா அவர்கிட்ட கண்டிப்பா பிளான் இருக்கும்ல, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லாம் சிரிக்கிறானுங்க, நீயே வந்து எங்களோட ட்ராப்ல மாட்டிக்கிட்ட பத்தியா அப்படின்றானுங்க. எம்சி வந்து டிசைபிளுக்கும் என் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது, நான் இந்த பீக் கார்டை எப்ப நெசசரியோ நான் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றான். அந்த டைம்ல டிங்னு ஒரு சவுண்ட் வருது, சிஸ்டம்ல இருந்து ஒரு சைடு கொஸ்ட் ட்ரிகர் ஆயிருக்கு, உன்னுடைய டிசைபிள்ஸோடைய ட்ரூ கலரை வெளில கொண்டு வான்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம எம்சி நோக்கி ஆயிரக்கணக்கான கத்திகள் வருது. ஜூனியர் டிசைபிள் வந்து மாஸ்டர் ஜாக்கிரதை அப்படின்றா. 4th டிசைபிள் வந்து மாஸ்டருக்கு அடியே பட்டு இல்ல அப்படின்னாலும் இந்த மூவை டேக்கிள் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றான். 5th டிசைபிள் வந்து ஓல்டு மேன் நீ இப்ப சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்றா. 3rd டிசைபிள் வந்து இப்ப அவர் செத்துட்டாருன்னா அவருடைய கல்டிவேஷன் டெக்னிக்கும் அப்புறம் வெப்பனும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றான். எம்சி திங்க் பண்றான், இந்த வில்லேனஸ் டிசைபிளுக்கு நான் சாகிறது பிரச்சனையே கிடையாது, இந்த ட்ரெஷரோட செத்துரு வந்தா அவனுங்க பயப்படுறானுங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீல்டு மேல அடிக்குது. எம்சி வந்து இந்த ஷீல்டுல கிராக் வந்துச்சு, இன்னும் ரொம்ப நேரம் இது தாங்காது, ஸ்டில் என்கிட்ட 5 ஃபேட்டல் பிளாக் கார்டு இருக்கு, பட் எதுவுமே ட்ரிகர் ஆகல, அப்படின்னா இது என்னோட உயிரை எடுக்கிற அளவுக்கான பவர் கிடையாது, என் டிசைபிளே என்னோட வழியில வந்து நிக்கிறானுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்த்தடாக்ஸ் கிளான்ல உள்ளவனுங்க கத்துறானுங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, ஏன் ஷீல்டு உள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்ட அப்படின்றானுங்க. லூஃப்வாங் வந்து இதான் உன்னோட பெஸ்ட் மூவா, நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்றான். யுனைட்டி கிளானோட மாஸ்டர் வந்து சொல்றான், ஓல்டு வில்லனுக்கு அவனுடைய டிசைபிளோட ப்ரொடெக்ஷன் தேவையா, இது ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்றான். இப்போ நம்ம எம்சி வந்து என்கிட்ட 3 பீக் ஸ்டேட் கார்டு இருக்கு, நான் ஒன்ன யூஸ் பண்ணாலும் அது அரை மணி நேரம் வரும், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சாகணும். 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணது போதும், நீங்க ரொம்ப பவர்ஃபுல், நீங்க போய் அந்த 10 எக்ஸ்பர்ட்ஸ் கூட சண்டை போடுங்க, மிச்ச பேரை எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்க அவனுங்க எல்லாரையும் பாத்துக்கிறோம் அப்படின்றான். அதுக்கு நம்ம எம்சி வந்து என்னோட பிளானே நீ டவுட் பண்றியா அப்படின்னு கேக்குறான். டிசைபிள் வந்து கண்டிப்பா கிடையாது மாஸ்டர், ஃபர்ஸ்ட் நான் என்னோட டிசைபிள்ஸை என்னோட வழிக்கு கொண்டு வந்தாகணும், ஏன்னா பீக் ஸ்டேட் கார்டு யூஸ் பண்ண பிறகு டைம் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கே இவனுங்க ட்ரபிளா வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசைபிள்ஸ் என்ன கேள்வி கேட்கற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? 3rd டிசைபிள் வந்து சாரி மாஸ்டர், கண்டிப்பா அவனுங்க உங்களை ட்ராப்ல லூர் பண்ண பாக்குறானுங்க, நீங்க ஏமாந்துறாதீங்க அப்படின்றான். 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது, நீங்க ஆக்ட் பண்ணது போதும் நிறுத்துங்க. 3rd சீனியர் பிரதர் நீங்க ஏந்திருங்க. 5th டிசைபிள் வந்து கிவ் அப் பண்ணுங்க மாஸ்டர், உங்களுடைய டெக்னிக்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, உங்களை நாங்க எவ்வளவு சேஃபா பாத்துக்க முடியுமா பாத்துருக்கோம், என்னதான் இருந்தாலும் நீங்க எங்களோட மாஸ்டர் அப்படின்றா. இப்ப வெளில இருந்து கத்துறானுங்க, ஓல்டு வில்லன் பாத்தியா, நாங்க உன்ன ஒண்ணும் பண்ணல அப்படின்னாலும் உன் டிசைபிள்ஸே உன்ன என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றானுங்க. இப்ப நம்ம எம்சி வந்து 9th டிசைபிள் நீ என்ன நினைக்கிறான்னு கேக்குறான். பரவாயில்ல உண்மையை சொல்லு, நான் 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் டிசைபிளும் 2nd டிசைபிளும் வெளில போகும்போது என்ன முன்னாடி வந்து சொல்லிட்டு போனானுங்க அப்படின்றான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் சைடு குவெஸ்ட் கம்ப்ளீட்டட்னு வருது, ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆஃப் ட்ரூத் அப்படின்ற எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ நம்ம எம்சி வந்து அந்த ஐ ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணி
9th டிசைபிளை பாக்குறான். மாஸ்டர் நான் உங்களுக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்றா. ஐ ஆஃப் ட்ரூத் மூலமா பாக்குறான். அவளோட லாயல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 60% மேல இருக்கு, இன்னும் க்ரோ ஆயிட்டே இருக்கு. 4th டிசைபிளோட லாயல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 15% இருக்கு, இன்னும் டிராப் ஆயிட்டே இருக்கு. 3rd டிசைபிளோட லாயல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 23% இருக்கு, அதுவும் இன்னும் டிராப் ஆயிட்டே இருக்கு. 5th டிசைபிளோட லாயல்ட்டி வந்து பாத்தீங்கன்னா 35% இருக்கு, அதுவும் டிராப் ஆயிட்டே இருக்கு. சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து 80% கீழே லாயல்ட்டி இருக்கோ அவங்க எப்ப வேணா எம்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அவனோட எனிமியா மாறலான்னு வருது. யாருக்கெல்லாம் 90% மேல இருக்கோ அவங்க கண்டிப்பா அவங்க கூட ஃபுல்லா லாயலா இருப்பாங்கன்னு வருது. எம்சி வந்து இந்த 3 பேரோட லாயல்ட்டி வந்து எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் பண்ணல. 9th டிசைபிளோட லாயல்ட்டி க்ரோ ஆயிட்டு இருக்கு. சரி இதுக்கு மேல மறைச்சு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஆமா எனக்கு அடிபட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்றான். அடுத்த செகண்டே இந்த 3 டிசைபிளோட லாயல்ட்டி வந்து -5க்கு போயிடுச்சு. எனக்கு அடிபட்டு இருந்தாலும் என்ன எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு அந்த பீக் கார்டை எம்சி ஆன் பண்ணுவான். பீக் கார்டை ஆக்டிவேட் பண்ண கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர்ல இந்த 3 டிசைபிளும் பின்னாடி ரத்தம் கக்கி கீழே விழுந்துருவாங்க. ஆர்த்தடாக்ஸ் கிளான்ல உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியமா பாப்பானுங்க. உடனே இந்த 3 டிசைபிள் ஒன்னா சேர்ந்து முட்டி போட்டு மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ரத்தம் கக்கிட்டே சொல்றானுங்க. நம்ம 9th டிசைபிள் ஆச்சரியத்துல இருந்து இன்னும் வெளியில வரல. நம்ம எம்சி வந்து இதுதான் பீக் கார்டோடைய பவரா வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ காட்டுறாங்க. நம்ம எம்சி பாக்குறதுக்கு உண்மையான கார்டு மாதிரியே இருக்கான். அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்சி இந்த பவரை யூஸ் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீல்டே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக் ஆயிடுச்சு. நம்ம லூச்சான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவனோட ஐக்யூ வச்சு ஷீல்ட ப்ரோக் பண்ணா அப்படின்னு ஆச்சரியத்துல பாக்குறான். கூட இருக்கானுங்க அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்றானுங்க. பக்கத்துல இருக்கானுங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதானே அவன் ஷீல்டுக்குள்ள ஓடி போனதை நான் பார்த்தேன், எனக்கு ஏதோ தப்பான ஃபீலிங்கா இருக்கு, ஏன் என் கால்லாம் நடுங்குது அப்படின்றானுங்க. அவனோட டிசைபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் இன்னும் கெஞ்சிட்டு தான் இருக்கானுங்க. நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா என்ன எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரே ஒரு விரல்ல வந்து அவனோட பவரை சேர்த்து டிசைபிள்ஸ் அடிக்கிறான். அவங்க எல்லாரும் பறந்து போய் பின்னாடி விழுறானுங்க. உங்களை அப்புறமா இன்னும் பனிஷ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னும் 29 நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷத்துலயே நான் வந்து டிசைபிள்ஸ்க்கு வந்து லெசனை டீச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆயிரக்கணக்கான கல்டிவேட்டர்ஸையும் இந்த டாப் 10 கல்டிவேட்டர்ஸையும் கவனிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல பறந்து போறான். எம்சி வந்து இந்த ஒரு மாசத்துல நீங்க எவ்வளவுதான் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 100-fold டர்புலேஷன் ரியாலிட்டி பாடின்ற டெக்னிக்கை நம்ம எம்சி யூஸ் பண்றோம். இடமே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியில நடுங்க ஆரம்பிக்கும். இவனுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க அவனை ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்துறானுங்க. நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த 100-fold டெக்னிக்லயே வந்து பாத்தீங்கன்னா 8th டெய்லான ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பான். எல்லாருமே ஆச்சரியத்துல பாப்பானுங்க. அந்த குரூப்ல இருந்து ஒருத்தவன் சொல்றான் இவ்வளவு பவர்ஃபுல்லான டெக்னிக் அவன் யூஸ் பண்ணிருக்கான், கண்டிப்பா அவனோட எனர்ஜி வந்து அதிகமா கன்சியூம் ஆகும், கொஞ்ச நேரம் தாக்கு பிடிங்க அவனை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றான். பட் யாராலையும் அந்த பவரை தாக்கு பிடிக்க முடியல, எல்லாருமே அந்த எனர்ஜி பட்டு தூக்கி வீசப்பட்டு சாகுறானுங்க. நம்ம எம்சிஏ திங்க் பண்றான் ஏன் இவ்வளவு பவர்ஃபுல் டெக்னிக்கே நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அப்படின்னு. பட் அவனுக்கு அப்பதான் புரியுது இந்த பீக் கார்டு எக்ஸ்பைரி ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி பாடியும் எக்ஸ்பைரி ஆயிடும் அப்படின்னு. அந்த டைம்ல நம்ம லூச்சான் ஆச்சரியமா பாக்குறான். நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா அவனோட கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியை வச்சு ஒரு சோடை உருவாக்கிட்டான். அந்த சோடோட நேம் வந்து பாத்தீங்கன்னா celestial blessing அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 3rd டிசைபிள் வந்து என்னது celestial blessing, இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக் ஆச்சு. இது வந்து celestial கோட் டெக்னிக்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் எங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் டீச் பண்ணிருக்காரு, பட் 1-2 பவர்ஃபுல் டெக்னிக் டீச் பண்ணல, அதை நாங்க பார்த்ததே இல்லையே நினைச்சிட்டு இருந்தோம். பட் இந்த மாதிரி டைம்ல நாங்க பாப்போம் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்றான். நம்ம 4th டிசைபிள் இந்த 100-fold டெக்னிக்கும் அந்த celestial blessingகும் ஒன்னா யூஸ் பண்ணதை பார்த்து ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கான். 5th டிசைபிளுக்கும் அதே ஆச்சரியத்துல பாக்குறா. இப்போ நம்ம எம்சி அவனோட கையை தூக்கி அந்த டெக்னிக்கை அன்லீஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லூச்சான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க, இந்த டெக்னிக் நம்ம மேல பட்டுதுன்னா நம்ம காலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்றான். எனக்கு தெரிஞ்ச இந்த ஓல்டு வில்லன் அடிப்பட்ட மாதிரி தெரியல, போன மாசம் நம்ம சண்டை போட்டதை விட இப்ப பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல எப்படி இது பாசிபிள்னு. பட் நம்ம எம்சி அந்த பவரை வந்து ஃபுல்லா அன்லீஸ் பண்றான். அந்த அன்லீஸ் பண்ண பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டெயினியே ஒரு மலையே பொழந்துருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கல்டிவேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் ஆகுறானுங்க. நம்ம டாப் 10 எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே சொல்றானுங்க போன மாசம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது இவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லையே, ஏன் இப்போ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றானுங்க. இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பெஸ்ட் மூவ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன்றான். அதுக்கு லூச்சான் வந்து அப்படி யூஸ் பண்ணாலும் அவன் ஏன் இன்னும் ரிலாக்ஸ்டா இருக்கான் அப்படின்றான். நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா அந்த பவரை யூஸ் பண்றான். இந்த பிக் ஸ்டேட் கார்டோட ஸ்பெஷலே என்ன வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்பெல்லாம் எனர்ஜி ரன் அவுட் ஆகுதோ இது ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆகிட்டே இருக்கு, இது பீக் கார்டுன்ற நேமுக்கு ஒர்த்தியான டைட்டில் தான் அப்படின்றான். சொல்லிட்டு அவனுடைய ஃபுல் பவரை அன்லீஸ் பண்றான். எல்லாரும் சாகுறானுங்க, பாதி கல்டிவேட்டர்ஸ் தப்பிச்சு ஓடுறானுங்க. எம்சி இருந்தாலும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், என்கிட்ட இன்னும் 3 பீக் கார்டு தான் இருக்கு அப்படின்றான். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்சி இன்னொரு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். இந்த டெக்னிக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட் மேஜிக் ட்ரிக். இதை பார்த்த நம்ம 3rd டிசைபிள் வந்து ஆச்சரியத்தில் வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. இந்த கிரேட் மேஜிக் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவரை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கண்ணிமைக்க நேரத்தில் கொண்டு போய் விட்டுரும். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எனர்ஜி கன்சியூம் ஆகும். இருந்தாலும் நம்ம மாஸ்டரால் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்குறானுங்க. அதுக்கு நம்ம எல்லா டிசைபிளும் ஒன்னா சேர்ந்து நம்ம கதை இதோட
இதோட முடிஞ்சது, நம்ம வேகமா தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்றானுங்க. அதுக்கு நம்ம ஜூனியர் சிஸ்டர் வந்து சீனியர் பிரதர், சீனியர் சிஸ்டர் தப்பிச்சு ஓடுறான்ற ஐடியாவை கைவிட்டுருங்க. மாஸ்டர் யூஸ் பண்ண டெக்னிக்கை பாத்தீங்கல்ல, கிரேட் மேஜிக் ட்ரிக், நீங்க உங்களால எங்கேயும் தப்பிக்க முடியாது அப்படின்றா. மாஸ்டருக்கு வயசாயிடுச்சு, இருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்காரு, நம்மள ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன கொள்ளிறானுங்க. அடுத்தது நம்ம லூச்சான் வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ கிரேட் மேஜிக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் எஸ்கேப் ஆயிட்டேன், எனர்ஜி தான் நிறைய கன்சியூம் ஆயிடுச்சு, பட் இப்போ நான் சேஃப் அப்படின்றான். முன்னாடி திரும்பி பாக்குறான். நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு லேட்டா வர, நான் உனக்கு முன்னாடியே இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம எம்சி லூச்வான் உன்னோட அரகன்ஸ் இப்ப எங்க போச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு லூச்வான் வந்து நீ ரொம்ப உன்னை புஷ் பண்ணாத, நீ ஆல்ரெடி 3 கிரேட் டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்ட, இப்போ உன்னோட எனர்ஜி வந்து ஃபுல்லாவே எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும். மனசுக்குள்ள இவன் ஏன் என்ன மட்டும் துரத்துறான் மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு, இந்த கிரேட் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ரொம்ப ஈஸியா தோணுதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம எம்சி வந்து பாத்தீங்கன்னா நான் வெறும் கிரேட் டெக்னிக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூச்வானை அடிக்கிறான். அடிச்ச அடியில நம்ம லூச்வானோடைய 8th பட்டல் பாடி வந்து புரோக் ஆகி கீழே விழுது. ஸ்டாப் பண்ணு அப்படின்னு கத்துறான். பட் எம்சி வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி லூச்வானை கொன்னுடுவான். இன்னும் காடு முடியறதுக்கு டைம் இருக்கு, இதுக்கு மேல அவனுங்களை துரத்த தேவையில்ல, இந்த டைம் நம்ம டிசைபிள கவனிக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றான். டிங் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. உன்னோட மெரிட் பாயிண்ட்ஸ் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ 0ல இருக்கு அப்படின்னு வருது. எம்சி வந்து இதுக்கப்புறம் நான் அவனுங்களை துரத்தி போய் கொன்னாலும் என்னால கொஞ்சம் பேர் தான் கொல்ல முடியும், ஏன்னா அதுக்குள்ள பீக் ஸ்டேட் கார்டோட டைம் முடிஞ்சிரும்ன்றான். சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது மெயின் குவெஸ்ட்டை ட்ரிகர் பண்ணுது. நீ வந்து பாத்தீங்கன்னா உன்னோட டிசைபிள்ஸை வந்து கரெக்டா டிசிப்ளின் பண்ணி அவங்களுடைய லாயல்ட்டி ரேட்டை அதிகமாக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் உன்னோட 9th டிசைபிளோடைய லாயல்ட்டி ரேட்டை 80% மேல கொண்டு வான்னு வருது. பார்ட் 2 உன்னோட 3 டிசைபிளை பனிஷ் பண்ணுன்னு வருது. நம்ம எம்சி வந்து ஏன் சிஸ்டம் இந்த மாதிரி பண்ணுது, நான் ஆயிரக்கணக்கான கல்டிவேட்டர்ஸை இங்கே துரத்திருக்கேன், பட் எனக்கு எந்த ஒரு ரிவார்டுமே கிடைக்கல, பீக் ஸ்டேட் கார்டு கொடுத்ததுக்கு நன்றி, பட் இதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றான். சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் கொடுக்குது. பீக் ஸ்டேட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷியஸான கியர், நீ இப்ப வீக்கா இருக்க அப்படின்றதுனால உனக்கு இது கிடைக்குது. டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ப்ளீஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய கல்டிவேஷனை அதிகரிக்க பாருங்க அப்படின்னு. அந்த டைம்ல கரெக்டா நம்ம எம்சி உடைய பீக் ஸ்டேட் கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் சூப்பர் பவர்ஃபுல்லா உணர்ந்தேன், இப்போ டப்புன்னு அது போயிடுச்சு. இந்த லெவலுக்கு நான் போறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும் தெரியலையே. இந்த ஐட்டம் கார்ட்ஸ் ஜஸ்ட் ஐட்டம் கார்ட்ஸ் தான், அது என்னோட உண்மையான பவர் கிடையாது, இப்போ என்னால ஒருத்தனை கூட அடிக்க முடியாது அப்படின்றான். சரி கூலா ஆக்ட் பண்ணு, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எம்சி அவங்க கிட்ட போய் 9th டிசைபிள் எழுந்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அவளும் எஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வரா. 9th டிசைபிளோடைய லாயல்ட்டி அதிகமாயிட்டு இருக்கு, இருந்தாலும் இது பத்தாது. டிசைபிள் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ 9th டிசைபிள கூட்டு போறான். 3rd டிசைபிள் வந்து 4th டிசைபிள்ட்ட ஒன்னாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்றான். 4th டிசைபிள் வந்து என்னையா நீ பிளேம் பண்ற, நான் ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணி தான் மாஸ்டருக்கு அடிபட்டு இருக்குன்னு முடிவு பண்ணேன், பட் 5th டிசைபிள் நீ அனலைஸ் பண்ணது கரெக்டா வரலையேன்றா. 4th டிசைபிள் யாருக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு, நம்ம மாஸ்டர் நம்மளை வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டாரு, எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் ரொம்ப ஓல்ட் ஆனதுனால நம்மளை வச்சு இந்த மாதிரி பிளே பண்றாருன்னு நினைக்கிறேன்றான். 5th டிசைபிள் பேசாம நம்ம தப்பிச்சு ஓடிடலாமா. 4th டிசைபிள் இப்பதான மாஸ்டரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்த, நீ எப்படி தப்பிச்சு ஓடுவான்னு கேட்கறான். நம்மளுக்கு வேற வழியே இல்ல இங்க வெயிட் பண்றது தவிர அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றானுங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம ஹீரோ வந்து 9th டிசைபிள் கிட்ட நீ எவ்வளவு நாளாச்சு வந்து இந்த மவுண்டெயினுக்குன்னு கேட்கறான். அதுக்கு 9th டிசைபிள் நான் இங்க வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆகுது மாஸ்டர்ன்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த ஓல்டு வில்லன் வந்து 9 ராட்சச டேலண்ட் உள்ள டிசைபிள்ஸ் தான் எடுத்திருக்கான், சரி உன்னுடைய தப்பு என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கறான். அதுக்கு 9th டிசைபிள் டப்புனு கீழே வந்து மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, நான் 4th பிரதர் சொன்னதை கேட்டிருக்கவே கூடாது, என்னோட தப்பு தான், டிசைபிள் இதுக்கப்புறம் ஒழுங்கா ஒபீடியன்ட்டா இருப்பான் அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் அதை கேட்கல, இந்த வருஷத்தோட கடைசியில மவுண்டெயினை விட்டு நீ கீழே போய் 2 கிரேட் கிளான்ல இருந்து ஏன்ஷியன்ட் கல்டிவேஷன் புக்ஸை திருடிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கறான். அவனோட மெமரியில இவ திருடினது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு, ஏன் பண்ணான்னு ஞாபகம் இல்ல. அதுக்கு 9th டிசைபிள் வந்து டிசைபிள் பண்ணது தப்புன்னு தெரியும் மாஸ்டர், பட் 4th பிரதர் தான் யாரெல்லாம் வில்லன் லிஸ்ட்ல இல்லையோ அவங்களாம் உங்களுடைய டிசைபிளா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொன்னாரு, அதனாலதான் நான் போய் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்றா. நம்ம எம்சி எனக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் ஞாபகம் இல்லையே என்னோட மெமரியில, என்ன அது வில்லன் லிஸ்ட் அப்படின்னு கேட்கறான். இந்த வில்லன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட்டர்ஸால உருவாக்கப்பட்டது, யாரெல்லாம் அதிக தப்பு பண்றாங்களோ அவங்கலாம் ஒரு ரேங்க் அடிப்படையில போடப்படுவாங்க. அதுல நம்ம சீனியர் பிரதரும் சிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டாப் 30க்குள்ள இருப்பாங்க. மாஸ்டர் நீங்க தான் அதுல நம்பர் 1 அப்படின்றா. அதுக்கு நம்ம எம்சி நம்ம பையன் தப்பு பண்ணா நம்ம அப்பா மேல ஃபால்ட் சொல்ற மாதிரி, நம்ம டிசைபிள்ஸ் தப்பு பண்ணா டீச்சர்ஸ் மேல தான் ஃபால்ட் சொல்லணும், இதெல்லாம் உன்னுடைய மாஸ்டர் ஃபால்ட் தான், நான் உங்களுக்கு ஒழுங்கா டீச் பண்ணல அப்படின்றான். 9th டிசைபிள் மாஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு ஆச்சரியமா பாக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து 9th டிசைபிள் நீ தான் மாஸ்டரோடைய ஃபேவரட்டான டிசைபிள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்புலாம் பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு கேட்கறான். டிசைபிளும் சரி மாஸ்டர் எனக்கு புரியுது மாஸ்டர், நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மசாஜ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு மசாஜ் பண்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே இந்த 8 டிசைபிள் வில்லனா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டிசைபிளாவது எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும்னு தெரியுது. நம்ம 9th டிசைபிள் ஒரு பியூரான ஹார்ட் உள்ள பொண்ணு, பட் என்ன மத்தவங்க சொன்னா ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவா. அந்த டைம்ல டிங்னு ஒரு மெசேஜ், சிஸ்டம் மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு 9th டிசைபிளோட லாயல்ட்டி 80% மேல ரீச் ஆயிருச்சு, ரிவார்டு வந்து 100 மெரிட் வேல்யூ அப்படின்னு வருது. நம்ம ஹீரோ
ஹீரோ மனசுக்குள்ளேயே என்னுடைய கடந்த காலத்துல நான் வந்து ஒரு கம்பெனி எக்ஸிக்யூட்டிவா இருந்தேன், என்னால கரெக்டா சொல்ல முடியும் இந்த வேர்ல்டு வில்லன் இந்த மாதிரி இவனுங்களுக்கு டீச் பண்ணாதனால தான் இவனுங்க இந்த மாதிரி பண்றானுங்க. 3 டிசைபிளும் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். இந்த 3 டிசைபிளும் முட்டி போட்டு எங்களை மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர்ன்றானுங்க. பட் என்ன லாயல்ட்டி ரொம்ப லோவா இருக்கு, எப்படியா இருந்தாலும் அவனுங்க சேஞ்ச் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். 5th டிசைபிள் வந்து மாஸ்டர் நான் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், நான் எப்ப இந்த மவுண்டைன் கேட்டுக்குள்ள வந்தனோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் என்னைக்குமே மாஸ்டருக்கு நான் வந்து துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்றா. 3rd டிசைபிள் மாஸ்டர் நான் இங்க வந்து 100 வருஷத்துக்கு மேல டிசைபிளா இருக்கேன், இந்த 100 வருஷத்துல நிறைய ஒர்க் நான் பண்ணிருக்கேன், என்னைக்குமே எதுக்கும் கிரெடிட் எடுத்துக்கிட்டதே கிடையாது, நான் இங்க 100 வருஷத்துக்கு மேல இருக்கிறதுக்காகவாது என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர்ன்றான். 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் நான் இங்க 60 வருஷத்துக்கு மேல இருக்கேன், என்னைக்குமே உங்க பேச்சை நான் மீறினதே கிடையாது, இன்னைக்கு ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து 3rd டிசைபிள் வில்லன் லிஸ்ட்ல உன்னுடைய ரேங்க் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் நான் 18th ரேங்க் மாஸ்டர்ன்றான். 4th டிசைபிள் நீ மாஸ்டர் நான் 3rd பிரதர் அளவுக்கு குட்டா இல்லனாலும் 25th ரேங்க் மாஸ்டர்ன்றான். 5th டிசைபிள் ஃபார்ச்சுனேட்லி நான் 28th ரேங்க் மாஸ்டர்ன்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சர்காஸ்டிக்கா நீங்க எல்லாம் நல்ல டிசைபிள், எப்போ இந்த வில்லன் லிஸ்ட்ல இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டிசைபிள்ஸ் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்றானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் நம்பர் 1ல இருக்கிறதே எனக்கு எம்பாரசிங்கா தான் இருக்கு, இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் சரி பண்ணி தான் ஆகணும், சின்ஸ் நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றான். அவனுங்களும் என்ன மாஸ்டர் சேஞ்ச் பண்ணணும்னு கேக்குறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இன்னையில இருந்து நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு 3 டிசைபிளும் அமைதியா அப்படியே பாக்குறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ 4 பேரும் பண்ணுவீங்களா அப்படின்னு கத்துறான். அதுக்கு டிசைபிள் மாஸ்டர் ஆர்டரை ஒபே பண்ணுவான்னு கத்துறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்னோட லைஃப்ல ஒரு விஷயம் நான் தப்பா பண்ணிட்டேன், உங்களுக்கு நான் எப்படி கல்டிவேட் பண்ணணும்னு மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரல, இதெல்லாம் என்னோட தப்பு தான், நீங்க இந்த மாதிரி மாறினதுக்கான காரணம். 4th டிசைபிள் 3rd டிசைபிள் மவுண்டைன் கோட்டோடைய ஷீல்டு வந்து இப்ப ப்ரோக் ஆயிடுச்சு, உங்களுடைய பனிஷ்மெண்ட் அந்த மவுண்டைன்லயே இருந்து இந்த ஷீல்டை சரி பண்றது தான், என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க எங்கேயுமே போக கூடாது, நீங்க ரிப்பேர் பண்ண பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்றான். இந்த ஷீல்டை சரி பண்றது ஈஸியான விஷயம் கிடையாது, இதை சரி பண்றதுக்கு எப்படியும் 10 வருஷத்துக்கு மேல எடுக்கும், இது ஒரு ரீசனபிள் பனிஷ்மெண்ட் தான் அப்படின்றான். அவனுங்களும் சிரிச்சுக்கிட்டே டிசைபிள்ஸ் மாஸ்டர் ஆர்டரை ஃபாலோ பண்றான்றானுங்க. அடுத்தது 5th டிசைபிளை கூட்டு அவனுங்க 2 பேரும் மவுண்டைன்ல இருப்பானுங்க, நீ வந்து மவுண்டைனுக்கு கீழே போய் உன்னோட பனிஷ்மெண்ட் அனுபவி அப்படின்றான். அதுக்கு டிசைபிள் நான் மாஸ்டர் ஆர்டரை கண்டிப்பா ஃபாலோ பண்றேன்றா. பட் டிசைபிள் எந்த கிரைமுக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு கேக்குறா. நம்ம எம்சி மனசுக்குள்ளேயே இந்த டிசைபிள்ஸ் ரொம்ப வருஷமா அந்த வேர்ல்டு வில்லனை ஃபாலோ பண்ணதுனால அவனுங்க ஃபுல்லா கரப்ட் ஆகிருக்கானுங்க, அவனுங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல. 9th டிசைபிள் நீ சொல்லு எது நல்லது எது கெட்டதுன்னு கேக்குறான். 9th டிசைபிள் மக்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா அது நல்லது, அதே நம்ம மக்களை ஆம் பண்ணா அது கெட்டதுன்றா. நம்ம ஹீரோ வந்து 3rd டிசைபிள் நீ என்ன நினைக்கிறேன்னு கேக்குறான். 3rd டிசைபிள் மக்களுக்கு இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா நல்லது, இதுவே அவங்க வீட்டை எரிக்கிறது அந்த மாதிரி விஷயம் பண்ணா கெட்டதுன்றான். 4th டிசைபிளையும் கேக்குறான். மாஸ்டர் யாரெல்லாம் இந்த நாட்டுக்காக உழைக்கிறாங்களோ அவங்களாம் நல்லவங்க, கெட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றவன் வந்து கெட்டவன் அப்படின்றான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த ஆன்சர் எல்லாம் ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருக்கு, இது நான் கேட்கலையே, டிசைபிள்ஸ் நம்ம லைஃப்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நம்ம கண்ட்ரிக்காக உழைக்கிறது மட்டும் நல்லது கிடையாது, நம்மளால என்னைக்குமே எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, பட் நம்ம மனசுல இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட் இருக்கவே கூடாதுன்றான். டிசைபிள்ஸ் மனசுல ஏன் மாஸ்டர் சடனா இவ்வளவு டிஃபரெண்டா பேசுறாரு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க எல்லாம் கொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு, பட் இப்போ அதை அப்படியே மாத்தி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறானுங்க. 5th டிசைபிள் வந்து மாஸ்டர் நீங்க சொன்னது இப்ப எனக்கு கரெக்டா புரியுது மாஸ்டர், ஒருத்தவங்க மனசுல கில்ட் இருக்க கூடாதுன்னு, சோ நான் டெஃபினட்டா உங்களை இன்சல்ட் பண்ண அந்த 10 மாஸ்டர்ஸ் நான் கொல்லுவான்றா. நம்ம ஹீரோ வந்து நான் இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் வேஸ்ட் தான் போலக்கு, சரி விடுங்க நீயும் அவனும் கூட ஒன்னா சேர்ந்து மவுண்டன்லயே பனிஷ்மெண்ட் அனுபவிங்க அப்படின்றான். டிசைபிள்ஸும் சரி மாஸ்டர் அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த நல்லது கெட்டதை ஷார்ட் டைம்ல அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் லாயல்ட்டி வந்து 60% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்னும் இது பத்தாது, டிசைபிள்ஸ் பாஸ்ட்ல நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், அது போனது போகட்டும் விடுங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றான். டிசைபிள்ஸும் சரி மாஸ்டர் சொல்றானுங்க. அவங்களோட லாயல்ட்டியும் கொஞ்சம் அதிகமாகுது, சின்ஸ் நீங்க இந்த டிவைன் கோட் மவுண்டன்ல இருக்கீங்க, என்னோட டிசைபிளா இருக்கீங்க, நேச்சுரலா நான் உங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்றான். டிசைபிளும் சரின்னு சொல்றாங்க, லாயல்ட்டியும் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ப்ரொடெக்ஷன் ஒரு பிட்ட போட்டா லாயல்ட்டி டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டிங்னு சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வருது, நீங்க உங்க 3 டிசைபிளை பனிஷ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு 100 ரிவார்டு பாயிண்ட் ரிவார்டா தரப்படுதுன்னு வருது. நம்ம ஹீரோவும் நீங்க கிளம்புங்கன்ட்டா அவங்களும் போயிட்டானுங்க. டிசைபிள்ஸ் எல்லாம் போய்கிட்டே சொல்றானுங்க, நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்றோம், பட் மாஸ்டர் நம்மளுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் தான் கொடுத்திருக்காரு, இதுவே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பு பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செமையான அடி வந்திருக்கும் அப்படின்றானுங்க. சரி பேசினது போதும் வேகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்துருவானுங்க. நம்ம ஹீரோ சிஸ்டம் பார்த்துக்கிட்டு நான் பீக் கார்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகுதான் என்னோட பாடி எவ்வளவு வீக்கா இருக்குன்னு எனக்கு புரியுது, என்கிட்ட வெறும் 200 மெரிட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, நம்ம லக்கி டிரா ட்ரை பண்ணி பார்க்கலாமா. அதுக்கு சிஸ்டம் மெசேஜ் பண்ணுது, ஒரு லக்கி டிராக்கு 50 மெரிட் பாயிண்ட்ஸ் கன்சியூம் ஆகும், லக்கி டிரா ஃபெயில் ஆனா உனக்கு ஒரு லக் பாயிண்ட் கிடைக்கும்னு வருது. நம்ம ஹீரோ இது என்ன காசை புடுங்குற மாதிரி இல்ல, சரி நம்ம ஷாப்பிங் மாலை பாப்போம்னு சொல்லிட்டு உள்ள போறான். இன்னும் நம்மளால அவதார கூட வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு பாக்குறான். இந்த அவதார் வந்து பாத்தீங்கன்னா கல்டிவேட்டர்ஸ் ஜோடிய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கில்னு சொல்லலாம். கல்டிவேட்டர்ஸ் சேட்டன் ரெலம்ல கல்டிவேட் பண்ணும்போது உங்க அவதார் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுடைய டிவைன் சென்ஸும் பெருசா இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ராங்கரா கல்டிவேட்டர் இருக்கானோ அவ்வளவு ஸ்ட்ராங்கரா அவங்களுடைய அவதாரம் இருக்கும். அப்ரெண்டிஸ் ரேங்க் அவதார் வந்து 300 மெரிட் பாயிண்ட் இருக்கு.
டூ டிரான்ஸ்ஃபார்ம்டு பவர் அவதார் வந்து 1000 பாயிண்ட்ல இருக்கு. மெர்மைடு சுப்ரீம் அவதார் வந்து காஸ்ட் ஷோ பண்ணல, வெறும் கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்கு. இந்த கல்டிவேஷன் வேர்ல்டுல நம்ம வேர்ல்டு வில்லன் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவன்கிட்ட இன்னும் அந்த 8th லீஃப் அவதார் தான் இருக்கு. 9th லீஃப் பிரேக் த்ரூ பண்றதுக்கான சைன் காட்டினாலும் அதை பண்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. இந்த மெர்மைடு சுப்ரீம் அவதார் லெஜெண்ட்ல பேசப்பட்ட விஷயம். இப்போதைக்கு நான் அவ்வளவு தூரம் திங்க் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு லக்கி டிராவை பிரஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் டிராவிலே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ரிவர்சல் கார்டு கிடைச்சிருது. நம்ம ஹீரோ வாய பொழுதுகிட்டே சிரிக்கிறான். நான் நினைச்சு கூட பார்க்கல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எனக்கு இவ்வளவு பெரிய கார்டு கிடைக்கும்னு. என்கிட்ட இன்னும் 150 மெரிட் பாயிண்ட் இருக்கு, பட் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண வேணாம், இது நம்ம லேட்டரா அவதார் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றான். சோ நார்மலான கல்டிவேஷன் ப்ராசஸை வச்சு பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து பாடி டெம்பரிங் ரெலம பிரேக் த்ரூ பண்ணணும், அடுத்தது மிஸ்டிக் என்லைட்மெண்ட் ரெலம பிரேக் த்ரூ பண்ணணும். சின்ஸ் என்னால இந்த அவதார சிஸ்டம்ல இருந்து வாங்க முடியும், நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல ஸ்டார்டிங் 2 ரெலம் ரீச் பண்றதுக்கு. சிஸ்டம் உன்னோட புது குவெஸ்ட் ஷோ பண்ணுன்னு கேக்குறான். சிஸ்டம் வந்து ஒரு புது குவெஸ்ட் ஷோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைடு குவெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனோட 8th டிசிபிள் அவனோட வழிக்கு கொண்டு வர வைக்கணும். அடுத்த சைடு குவெஸ்ட் கெட்டதை மொத்தமா அழிக்கணும், சிச்சுவேஷனை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். 8th டிசிபிள் என்னோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அவனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னோட கல்டிவேஷன் பேஸ் அதிகமா இருக்கணும். இப்போ நான் ட்ரை பண்றது நானே எனக்கு குழி தோண்டிக்கிற மாதிரி. நான் கண்டிப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணிடாம கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஏன்னா இந்த 3 வில்லியனஸ் டிசைபிள் எப்ப என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அவனுங்க என் கிட்ட வச்சிருந்தா அப்படின்னா எனக்கு தான் அது ஆபத்து. இப்போதைக்கு 9th டிசைபிள் தான் நம்மளுக்கு ரிலையபிளான ஆளு. அவளோட கல்டிவேஷன் பேஸும் டிவைன் கோட் ரெலம்ல இருக்கு. அவளோட லாயல்ட்டி வந்து அதிகமா இருக்கு. அண்ட் அவ தான் மத்தவங்களோட யங்கஸ்ட். 9th டிசைபிள் தான் என் கூட வச்சிருக்கிறதுக்கு சூட்டபிளா இருப்பா. அதே போல அவளுக்கு வாழ்க்கையோடைய புரிதலையும் சொல்லி தர முடியும். சரி நம்ம எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ரிவர்சல் கார்டை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரிவர்சல் கார்டை யூஸ் பண்றான். சோ நெக்ஸ்ட் ஃபேஸ்ல டைகர் பிரிட்ஜ் கேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் எப்படி போச்சுன்னு ஒருத்தன் கேக்குறான். நான் நம்ம கோல்டன் கோட் மவுண்டனுக்கு ஆளுங்களை சென்ட் பண்ணேன், பட் பேட்டில் ரொம்ப இன்டென்ஸா போனதுனால நம்ம ஆளுங்களால கிட்ட கூட போக முடியல. பட் நிறைய கல்டிவேட்டர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அவதார அவங்க கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க உட்காந்துருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம 8th டிசைபிள். எந்த மாதிரி அவதார நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த அவதார் வந்து 100 feet டாலா இருந்ததான், 20 feet வந்து வைடா இருந்ததான். அது வந்து 8 லீஃப் கோல்டன் லோட்டஸ் அப்படின்றான். நம்ம 8th டிசைபிள் வந்து ஷிட், இது கண்டிப்பா மாஸ்டரா தான் இருக்கும், இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நடுங்குறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம டிவைன் கோட் மவுண்டன்ல உள்ள நம்ம ஹீரோவுடைய பிளேஸ் ஆன ஈவில் ஸ்கை பல்லவனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சென்டர்ல உட்காந்துருக்கான். இந்த ரிவர்சல் கார்டு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த கார்டு அளவுக்கு இல்ல, வெறும் 300 நாள் தான் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஆல்தோ என்கிட்ட இன்னும் 150 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் அது இன்னும் கம்மி தான். அதே போல என்னோட மைண்ட்ல உள்ள கேவலமான கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஷாப்பிங் மால்ல இருந்து நான் வந்து புது கல்டிவேஷன் டெக்னிக்ஸை வந்து ரீடீம் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த ஓல்டு வில்லன் பண்ண மிஸ்டேக்கை நான் திரும்பி பண்ண விரும்பல. ஸ்டில் அந்த ஓல்டு வில்லனோட ஆக்ஷன்ஸ்னால நிறைய பேர் அவனை தப்பா புரிஞ்சிருந்தாலும், பட் முக்கியமான காரணம் அவன் இந்த நிலைமைக்கு ரெடியூஸ் ஆனது அவனுடைய கேரக்டர்னால தான். அவன் மத்தவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ண காரணத்தினால தான் அவனுடைய டிசைபிளே அவனை எதுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த ஈவில்னஸ் வந்து அவனுடைய கல்டிவேஷன் டெக்னிக்ஸ்லயும் அஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த டைம்ல 9th டிசைபிள் மாஸ்டர் நான் உள்ள வரலாமா, ஹீரோ வா அப்படின்றான். 9th டிசைபிள் மாஸ்டர் நீங்க திரும்பவும் எங்கான மாதிரி இருக்கீங்க. நம்ம ஹீரோ அவ தலையில கை வச்சு எப்ப நம்ம யங்கஸ்ட் வந்து இவ்வளவு ஸ்வீட்டா பேச கத்துக்கிட்டா. அதுக்காக மாஸ்டர் நீங்க ரொம்ப அமேசிங். நம்ம ஹீரோ பெருமையில ஆமா நான் அமேசிங் தான் அப்படின்றான். அதுக்கு 9th டிசைபிள் மாஸ்டர் இந்த உலகத்திலே உங்களால மட்டும்தான் 10 எக்ஸ்பர்ட்ஸை ஓட வைக்க முடியும் தனியாலா. நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ நீங்க யார வேணா கொல்லலாம் அப்படின்னு. பட் ஏன் நீங்க சீனியர் பிரதர் சிஸ்டர்ஸ கொல்லல மாஸ்டர், அவங்க தப்பு பண்ணியும் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த சின்ன பொண்ணு இவ்வளவு டேஞ்சரா திங்க் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. 9th டிசைபிள் என்ன மாஸ்டர் இதுக்கு முன்னாடி நான் பேசின விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்றான். 9th டிசைபிள் மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு சரி மாஸ்டர்ன்றா. நம்ம ஹீரோ ஏன் அவன் மூஞ்ச சோகமா வச்சிருக்க, என்கிட்ட சொல்லு நான் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்றான். 9th டிசைபிள் மாஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க, அதையும் நான் மறந்துடணுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ இன்னும் அந்த ஓல்டு வில்லன் அவள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தான் இதுக்கு முன்னாடி. நான் எப்ப இவனுடைய உடம்புக்குள்ள வந்தானோ இவனுடைய நிறைய மெமரிஸ் வந்து எனக்கு இல்ல. நம்ம ஹீரோ ப்ராமிஸா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு 9th டிசைபிள் வந்து மாஸ்டர் நான் டிவைன் கோட் ரெலம் ரீச் பண்ண பிறகு நீங்க வந்து எனக்கு ஆர்ட் ஸ்டைல் சில்க் கொடுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்கன்றா. நம்ம ஹீரோ ஆல்தோ நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணது எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல அப்படின்னாலும், ஆனா எனக்கு அந்த ஜெய்டு ஆர்ட் ஸ்டைல் விஸ்க்னா என்னன்னு தெரியும். அது வந்து ஒரு டிவைன் கிரேட் ட்ரெஷர். அது வந்து கல்டிவேட்டரோட ஸ்ட்ரென்த் சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் பண்ணும். ஹவவர் அவனுடைய பாடிக்குள்ள நான் வந்த பிறகு அந்த ஓல்டு வில்லனுடைய எல்லா பொருட்களும் மறைஞ்சு போச்சு. இவள்கிட்ட நான் இப்ப என்ன கொடுக்க முடியும். சரி இப்போதைக்கு அவள்கிட்ட ஏதாவது ஒரு பிட்ட போட்டு வைப்போம். அப்கோர்ஸ் நீ அதையும் மறந்துடணும்னு சொல்றான். பட் நீ ரொம்ப சோகமாக தேவையில்ல, நான் உனக்கு வேற ஒரு டிவைன் கிரேட் ட்ரெஷரை தரேன். அந்த ஆர்ட் ஸ்டைல் விஸ்க் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளதாடி கல்டிவேட்டர்ஸ் யூஸ் பண்றது. உன்ன மாதிரி லிட்டில் கேர்ளுக்கு அது சூட்டாவும் ஆகாது அழகாவும் இருக்காதுன்றான். 9th டிசைபிள் ஆச்சரியத்துல தேங்க்யூ மாஸ்டர் அப்படின்றா. நம்ம ஹீரோ 9th டிசைபிள் உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்றான். மாஸ்டர் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு இன்னும் இந்த ஆர்த்தடாக்ஸ் கல்டிவேட்டர்ஸ் வந்து நம்ம கோல்டன் கோட் மவுண்டனை சீக்கிரட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுங்களை போய் கவனிச்சுடுவான்றான். நம்ம டிசைபிள் இங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் டாஸ்க குயிக்கா முடிச்சிட்டு வரேன்னு பறந்துட்டா. 10 நிமிஷம் கழிச்சு நீ 2 வில்லன்ஸை கொன்னுட்ட, உனக்கு 10 மெரிட் பாயிண்ட்ஸ் வருது சிஸ்டம்ல இருந்து. நம்ம ஹீரோ வந்து இந்த சிஸ்டம் நம்ம கொடுக்குற டாஸ்க டிசைபிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணா அது எனக்கு வந்து ரிவார்டு தருது, இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றான். அவன் டிசைபிளுக்கு கொடுத்த டாஸ்க்னால அவன்கிட்ட இப்போ டோட்டலா 300 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ சிஸ்டம்ல உள்ள ஷாப்பிங் மாலை ஓபன் பண்ணி அப்ரென்டிஸ்
அப்ரெண்டிஸ் ரேங்க் அவதாரை வாங்குறான். ஸோ அப்ரெண்டிஸ் ரேங்க் அவதார் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் மிஸ்டிக் என்லைட்மெண்ட் ரெலம்ல இருந்து பாடி டெம்பரிங் ரெலம் ரீச் பண்ணிட்டான். நார்மலான ஆட்கள் வந்து இந்த பாடி டெம்பரிங் ரெலம் ரீச் பண்றதுக்கு அவனுங்க உயிரை கொடுத்து ட்ரெயின் பண்ணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெலம் வரைக்கும் அவங்களால ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அவனுங்க பிரேக் த்ரூ பண்ண பிறகுதான் அவனுங்க ரியல் கல்டிவேட்டர்ஸா கருதப்படுவானுங்க. அவங்களோட எபிலிட்டியும் 2 மடங்கு அதிகமாகும். இப்ப சிஸ்டம்ல அவனுடைய கல்டிவேஷன் பேஸ், ரிமைனிங் லைஃப், 2 பீக் கார்டு இருக்கு, 5 கிரிட்டிக்கல் பிளாக் கார்டு இருக்குலாம் காட்டுது. அதே போல நெக்ஸ்ட் அவதாரான 2 டிரான்ஸ்ஃபார்ம்டு அவதார் வந்து 1000 மெரிட் பாயிண்ட்ஸ் காட்டுது. நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ளே சீம்ஸ் லைக் இந்த ஓல்டு வில்லன் கல்டிவேஷன் லெவலுக்கு நான் ரீச் பண்றது வந்து நான் நினைச்ச மாதிரி ஈஸி கிடையாது போலக்கே. பிசைட்ஸ் என்கிட்ட எந்த ஒரு சூட்டபிளான கல்டிவேஷனும் இல்ல இப்போதைக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. இல்லனா நான் அந்த ஓல்டு கல்டிவேஷன் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ணட்டா ஸ்டில் என்னோட மைண்ட்ல அந்த ஓல்டு வில்லனோட கல்டிவேஷன் மெத்தட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஞாபகம் இருக்கு. அதே போல அவனுடைய 9 டிசைபிளோட கல்டிவேஷன் மெத்தடும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஹவவர் அந்த கல்டிவேஷன் டெக்னிக்லாம் அவன் டிசைபிள்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. எனக்கு அது சூட் ஆகாது. அவனுடைய பர்சனல் கல்டிவேஷன் டெக்னிக்கும் அவனுடைய ஏஜ்டு பாடினால ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண முடியல. எதுக்கு அந்த வீணா போன கல்டிவேஷன் டெக்னிக்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு எதுக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடின்றான். என்னுடைய மெரிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. 9th டிசைபிள் வந்து டிவைன் கோட் ரெலம் கல்டிவேட்டர். அந்த ஸ்மால் ஃப்ரைஸ்லாம் அவன் ஈஸியா டீல் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் என்னோட டிசைபிள் எல்லாரையும் இன்னும் நிறைய டாஸ்க் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ஸ் இந்த டிசைபிள்ஸ்னால எனக்கு நிறைய மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அது ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோன்றான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ பின்னாடி ஒருத்தவன் கத்தியால தாக்குறான். அளவுதான், கதை முடிஞ்சிச்சுன்றான். பட் நம்ம ஹீரோ நார்மலா பின்னாடி திரும்பி நீ எவன்லி ஸ்வாட் கிளானோட எல்டஸ்ட் டிசைபிள் தானே, இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து வாய்ப்பில்லை, எப்படி என்ன நீ பார்க்காம யாருன்னு கண்டுபிடிச்சான்றான். நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ள என்னோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னால ஒரு கிளான்ஸ்லயே சொல்ல முடியும் என்ன அட்டாக் பண்ணது எக்ஸ்போர்ட்னு. நான் இப்ப என்ன பண்றது, ஹெல்ப்னு கத்தட்டான்றான். சைட்ல சிஸ்டம்ல இருந்து ஒரு கிரிட்டிக்கல் பிளாக் கார்டு யூஸ் ஆயிருக்குன்னு வருது. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவும் நம்ம ஹீரோவை வந்து கத்தி வச்சு குத்துறான் சாகு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோக்கு ஒன்னும் ஆகல. எப்படி இது பாசிபிள்ன்றான். நம்ம ஹீரோ இதை இன்னும் நீ கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேக்குறான். சோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவனோட பேர் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்விஜிம்னு வச்சுக்கலாம். அவன் வந்து எப்படி உனக்கும் எனக்கும் இவ்வளவு பெரிய பவர் டிஃபரன்ஸ் இருக்குன்றான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே இந்த மிஸ்டிக் என்லைட்மெண்ட் ரிலம் தான் இந்த கல்டிவேஷன் வேர்ல்ட்லயே வந்து மோஸ்ட் யூஸ்லெஸ் ரிலம். பட் இவன் ஆல்ரெடி வந்து டிவைன் கோட் ரிலம்ல இருக்கான். அவனை நான் தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த பிராட் வந்து கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்திருப்பான். பட் அவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அவனுடைய உயிரை பத்தி கவலைப்படாம கூட வந்திருக்கான். சரி, நான் என்னோட மொமெண்டம் மிஸ் பண்ண கூடாது. பிராட், நீ உன்னையே ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ற. அதுக்கு அவன் வந்து நீ என்னோட மாஸ்டரை கொண்டுட்ட, என்னோட லைஃபுக்கு என்னானாலும் பரவாயில்ல, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்றான். அந்த டைம்ல கரெக்டா 9th டிசைபிள் வந்து தடுத்துறா. எப்படி நீ என்னோட மாஸ்டர் ஆம்புஷ் பண்ணுவ அப்படின்னு. தலைவன் பறந்து போய் பின்னாடி விழுவான். மாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை பீஸ் பீஸா ஆக்கிடுறான் அப்படின்றா. அதுக்கு சீஜான் வந்து இந்த ஓல்டு வில்லனோட 9 டிசைபிள் க்ரூவல் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்ற ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போலக்கு. எப்படி இந்த கியூட் லிட்டில் கேர்ல இவ்வளவு டெரிஃபைங்கா இருக்கான்றான். நம்ம ஹீரோ வந்து 9th டிசைபிள் பின்னாடி வா, என்னோட பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, நான் ஆல்மோஸ்ட் செத்துட்டேன். ஃபார்ச்சுனேட்லி என்னோட லிட்டில் டிசைபிள் கரெக்டான டைமுக்கு வந்துட்டா. இல்லனா என்னோட 5 கிரிட்டிக்கல் பிளாக் கார்டும் முடிஞ்சிருக்கும். என்னோட இன்னொரு பீக் கார்டையும் வேஸ்ட் பண்ற நிலைமை வந்திருக்கும். நெக்ஸ்ட் சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வருது. அவனோட கல்டிவேஷன் பேஸ், அவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு அவனோட ஹாஸ்பிட்டாலிட்டி லெவல் வந்து 85% நம்மளுக்கு ஹீரோக்கு எதிராக இருக்கு. ஹிண்ட்னு போட்டு ஒரு மெசேஜ் இருக்கு. நீ வந்து அமைதியா திங்க் பண்ண அப்படின்னா உன்னால ஒரு பொட்டன்ஷியலான ஹிடன் கொஸ்ட் ட்ரிகர் பண்ண முடியும்னு வருது. நம்ம ஹீரோ இது என்ன அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிஸ்டம் ஃபியூச்சர். சின்ஸ் உன்னோட மாஸ்டரை நான் தான் கொன்ன, நீ ரிவெஞ்ச் எடுக்க வரதெல்லாம் கரெக்ட் தான். பட் உன்னையே நீ ஓவர் எஸ்டிமேட் பண்ற. நீ என்ன கொல்ல வரது நீ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம். நீ வந்து உன்னுடைய 8வது வயசுல பாடி டெம்பரிங் ரெலமா ரீச் பண்ண, 9வது வயசுல மிஸ்டிக் என்லைட்மெண்ட் ரெலமா ரீச் பண்ண, 18 வயசுல பர்மா சி ரெலமா ரீச் பண்ண, 20 வயசுல டிவைன் கோட் ரெலமா ரீச் பண்ணிருக்க. நீயே வந்து ஒரு ரேர் ஜீனியஸ் இந்த கல்டிவேஷன் வேர்ல்ட்ல. நீ இன்னும் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணி கல்டிவேட் பண்ணியிருந்தானா நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கலாம். பட் எதனால இங்க வந்து உன்னையே கொன்னுக்கிறதுக்கு நீ முடிவு பண்ண அப்படின்னு கேக்குறான். நம்ம சிஜுவான் அவனோட மனசுல இதோட என்னோட ஸ்டோரி முடிதான் திங்க் பண்றான். 9th டிசைபிள் மாஸ்டர், எதுக்கு அவனை நீங்க ரேர் ஜீனியஸ்னு சொல்றீங்க? நான் 10 வயசா இருக்கும் போதே நான் ஜீனியஸ்னு என்ன அக்னாலேஜ் பண்ணீங்க. எனக்கு இன்னும் 15 வயசே ஆகல, பட் ஆல்ரெடி நான் டிவைன் கோட் ரெலமா ரீச் பண்ணிட்டேன்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன இன்டரப்ட் பண்ணாத சிஜான், எதுக்கு நான் இன்னும் உன்னை கொல்லலன்னு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு சிஜான் வந்து ஓல்டு வில்லன் ரொம்ப ஓவரா பண்ணாத, நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, என்ன டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு கவலை கிடையாதுன்றான். நம்ம ஹீரோ உட்காந்துட்டு நீ வந்து உன்னுடைய மாஸ்டர் லூச்சுவான வந்து ஜென்டில்மேன் நல்லவன் நினைக்கிறியான்னு கேக்குறான். அதுக்கு அவன் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து யங்மேன், உனக்கு இந்த உலகத்தோட ஆழமும் தெரியாது, இந்த வானத்தோட உயரமும் தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் லூச்சுவான பார்க்கும்போது நீ பிறக்கவே இல்லைன்றான். அதுக்கு அவன் வந்து இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து லூச்சுவான் தான் உன்னுடைய அப்பாவை கொன்னான்னு சொன்னா நீ நம்புவியான்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து வாய மூடி, எப்படி நீ வந்து என் மாஸ்டரை பத்தி இந்த மாதிரி சொல்லலாம்? இந்த கோல்டன் கோட் மவுண்டன்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்கேமர்ஸ், சீப் ட்ரிக்லாம் வந்து என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் சீசோ ப்ராவின்ஸ்ல டிராவல் பண்ணும்போது ஜீஜன் ஃபேமிலி வீட்டுக்கு ஒரு வேலையா வந்திருந்தேன். எதிர்பார்க்காத விதமா நான் வந்த நாள்ல தான் அந்த ஃபேமிலியோடைய எங்களேடிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. சோ அந்த குழந்தைய போய் நான் பார்த்தேன். அவன் பையன் எனக்கு தெரிஞ்சது. அதே போல அவனுடைய போன் ஸ்ட்ரக்சரும் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. அவனுக்கு டேலண்ட் இருந்தது. அவனை நான் டிசைபிளா எடுக்கலாம்னு நினைச்சேன். சோ அவனுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் 3 நாள் கன்சிடர் பண்றதுக்கு டைம் கொடுத்தேன். ஹவவர் அவங்க ஒத்துக்கல அப்படின்னாலும் நான் அவனை கூட்டு போறதா தான் முடிவுல இருந்தேன். பட் நான் நெக்ஸ்ட் டே
ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது மொத்த ஜிஞ்சா ஃபேமிலியும் வந்து நெருப்புனால எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. சோகம் என்னன்னா நான் ரொம்ப லேட்டா தான் வந்து பார்த்தேன். லேட்டர் இந்த மொத்த கல்டிவேஷன் வேர்ல்டுமே நான் தான் வந்து ஜிஞ்சன் ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் கொன்னதான் நினைச்சிட்டாங்க. சின்ஸ் அந்த டைம்ல நான் நிறைய பேரை கொன்னு நம்பர் 1 மர்டரா இருந்ததுனால என் மேல ஃபால்ஸ் சார்ஜ போட்டு கேஸ முடிச்சிட்டாங்க. பட் யாருக்குமே உண்மை தெரியாது இது ஆக்சுவலா பண்ணது வந்து லூச்சுவா அப்படின்னு. மொத்த ஆர்த்தடாக்ஸ் கல்டிவேட்டர்ஸும் நான் தான் கல்பிரேட்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதுக்கு சீச்சன் வந்து இன்னும் புது புது பொய்யா சொல்லிட்டு இருக்கா அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நான் தான் உன்னுடைய உடம்புல இருந்த டிசீஸையும் சரி பண்ணேன். உன்னுடைய ரிவர்ஸ் ஸ்ட்ரீம்ல வந்து ஈவில் எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. இல்லனா உன்னோட உடம்புல இன்னும் வந்து அந்த ஈவில் எனர்ஜி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். உன்னுடைய ரைட் சைடு ஷோல்டர்ல ஒரு பர்த் மார்க் இருக்கும். இது நீ பிறந்தப்ப அந்த கோல்ட் டிம்னஸ்னால வந்தது. சின்ஸ் உன்னுடைய சர்நேம் வந்து சீஜன், நீ வந்து சைல்ட் ஆஃப் சீஜான் ஃபேமிலின்றான். அவனும் ஆச்சரியத்துல பாக்குறான். 1-2 பேருக்கு தான் என்னுடைய ஷோல்டர்ல உள்ள பர்த் மார்க் தெரியும் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீ ரொம்ப எங்கா இருக்க, இல்லனா உன்கிட்ட நான் என்டையர் ட்ரூத்தும் சொல்லிடுவேன். பட் நான் உண்மையை சொன்னா உன்னால தாங்க முடியாது யங் மேன். இந்த டைம் நான் உன்னை சும்மா வர்றேன், வெளில போ அப்படின்றான். மனசுக்குள்ள கரெக்டான டைம்ல பின்னாடி வந்துட்டேன். அதுக்கு சீஜன் வந்து அழுதுகிட்டே ஓல்டு வில்லன் உன் வாயில வர வார்த்தையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உன்னோட ட்ரிக் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்றான். அதுக்கு 9th டிசேபிள் வந்து உன்கிட்ட கடைசியா சொல்றேன், இன்னொரு வார்த்தை மாஸ்டரை பத்தி தப்பா பேசினா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றா. அவனுடைய மனசுக்குள்ள இந்த ஓல்டு வில்லனை விட இந்த லிட்டில் கேர்ள் தான் இன்னும் பயன்படுத்துறா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இதுக்கு மேல ஜென்டிலா விளையாண்டு ஒன்னும் பிரோஜனம் கிடையாது. உன்னுடைய மாஸ்டர் லூச்சுவான் தான் வந்து உன்னுடைய என்டையர் ஃபேமிலியும் கொன்னாரு. உன்னுடைய மதர் ரேப் பண்ணிட்டு உன்னை கடத்திட்டு வந்துட்டான். 30 வருஷத்துக்கு முன்னாடி லூச்சுவான் வந்து டிவைனிட்டி ரேலம் பிரேக் த்ரூ பண்ணான். ஐ எம் ஷூர் உனக்கு தெரிஞ்சிருக்கும். டிவைனிட்டி ரேலம்ல வந்து 3 மேஜர் ஸ்டேஜஸ் இருக்கு. டாவோ பிரைமல், கேயாட்டிக் பிரைமல் அண்ட் தாவோ ஃபியூசிங். இந்த தாவோ ஃபியூசிங் ஸ்டேஜை பிரேக் த்ரூ பண்றதுக்கு இன்னொரு அட்வான்ஸ்டான ஃபாஸ்டான வழி இருக்கு. அந்த டைம்ல நம்ம 9th டிசைபிள் வந்து மாஸ்டர் எனக்கு தெரியும் அந்த மெத்தட். தாவோ ஃபியூசிங் ஸ்டேஜ் கல்டிவேட்டர்ஸ் வந்து ப்ரொஃபவுண்ட் கல்டிவேஷன் பேஸ் வச்சிருப்பாங்க. அவங்களால வந்து இன்னொரு பர்சனோடைய எனர்ஜி எசன்ஸை வந்து எண்டூர் பண்ண முடியும், அதாவது எடுத்துக்க முடியும். எடுத்த எசன்ஸை அவங்க கல்டிவேஷன் பேஸோட ஃபியூஸ் பண்ணி ஒன்னா ஆக்கிடுவாங்க. நான் சொன்னது கரெக்டா மாஸ்டர் அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ இந்த என்டையர் எவன்லி ஸ்வாட் கிளான்லயே ஒருத்தவன் தான் அந்த சேம் கல்டிவேஷன் தோவாவை ஃபாலோ பண்றான். அது லூச்சுவான் தான். இன்னும் உனக்கு அது தப்பா படுது, நான் சொல்றத நம்ப மாட்டேன் அப்படின்னு நினைச்சனா உன்னுடைய கிளானுக்கு போன பிறகு உன்னுடைய மாஸ்டரோட மாஸ்டரை கேளு. 9th டிசைபிள் அவனை வெளில அனுப்பிவை அப்படின்றான். அதுக்கு 9th டிசைபிள் மாஸ்டர் உங்களையே அவன் அட்டாக் பண்ணிருக்கான், அவனை எப்படி நீங்க விடுறீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பேசாத அப்படின்றான். அதுக்கு அவ சாரின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறா. எதுக்கு என் மாஸ்டர் வந்து உன்கிட்ட போய் பொய் சொல்லணும், அவர் நினைச்சா அவனை ஈஸியா கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வெளில போட்டுருவா. அதுக்கு அவன் வந்து நான் நம்பவே மாட்டேன், இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றான். சிஸ்டம்ல வந்து இன்னும் சீஜுவானோட ஹிடன் கோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு வருது. நம்ம ஹீரோவும் அவன் மனசுக்குள்ள இது ஈஸியா என்னால கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். சீஜான் வந்து ஒரு மூளை இல்லாதவன் கிடையாது, எப்படியும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான் நான் சொன்னது உண்மையா அப்படின்னு. அப்ப அவனுக்கு புரியும் இந்த 9th டிசிபிளோட கில்லிங் இன்டென்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இவ்வளவு அந்த ஓல்டு வில்லனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கா, ஜஸ்ட் லைக் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி. அங்கேருந்து அவன் நடந்து வந்து மாஸ்டர் ஏன் அவனை நீங்க கொல்லல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து லிட்டில் கார் மனுஷங்களை கொன்னா மட்டும் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம 9th டிசைபிள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த மவுண்டைனை சுத்திட்டு இருந்த ஆர்த்தடாக்ஸ் கல்டிவேட்டர்ஸ் என்ன கொல்ல சொன்னீங்க, பட் ஸ்டில் அவங்க மவுண்டைனை தான் வேவ் பார்த்தாங்க, அவங்கள கொல்ல சொன்னீங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து ஏன்டே நீ ஆர்கியூ பண்றியா அப்படின்னு கேக்குறான். டிசைபிள் வந்து சாரி, பட் அதுக்கு நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றது, ஆமா நான் மக்களை கொல்றது மட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான ஒரே வழி இல்லன்னு சொன்னேன், பட் சர்ட்டனா அதுவும் ஒரு வழி அப்படின்றான். அந்த டைம்ல டிங்னு சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒன் டிசைபிள் கெட்டது பண்ணதுனால உன்னோட மெரிட் பாயிண்ட்ஸ் வந்து டிடெக்ட் ஆகுதுன்னு வருது. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன ஆச்சு, என்னால இந்த மெரிட் பாயிண்ட் டிடெக்ட் ஆகிறது ஏத்துக்க முடியாதுன்றான். சரி போய் உன்னோட சீனியர் பிரதர் சிஸ்டர் இங்க வர சொல்லுன்றான். சிஸ்டம் என்கிட்ட கொஞ்சோண்டு மெரிட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, எதுக்கு நீ அதை டிடெக்ட் பண்றான்றான். சீம்ஸ் லைக் என்னோட டிசைபிள்ஸ் வந்து நல்லது பண்ணா எனக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி அவனுங்க கெட்டது பண்ணா வந்து மெரிட் பாயிண்ட்ஸ் வந்து டிடெக்ட் ஆகுது அப்படின்னா இப்ப ஏதோ ஒரு டிசைபிள் கெட்டதை பண்ணிருக்கானுங்க, யாருன்னு தெரியலையே. அந்த டைம்ல இந்த 4 டிசைபிள் வந்து கிரீட்டிங்ஸ் மாஸ்டர்ன்றானுங்க. நம்ம ஹீரோ வந்து சரி சொல்லுங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறான். 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் உங்களுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணி டிவைன் கோட் மவுண்டைன்ல யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலிங் பண்ணிட்டு இருக்கோம், வேற எதுவும் பண்ணல அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னோட டெம்பரை பத்தி, என்கிட்ட யாரும் போய் சொல்றது எனக்கு பிடிக்காதுன்றான். அந்த டைம்ல நம்ம 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் நான் பெட்ரோலிங்ல இருக்கும் போது சவுத்தர்ன் ஹில்ல உள்ள சம் அன்ட்ரஸ்ட நோட்டீஸ் பண்ணேன், எனக்கு கோல்டன் கோட் மவுண்டைன் வந்து அவனுக்கு அன் பண்றதுக்கான இடம் கிடையாதுன்னு தோணுச்சு. சாரி மாஸ்டர், அவனுங்க எல்லாரையும் நான் கொண்டு இருக்கணும்ன்றான். கோல்டன் கோட் மவுண்டைன் வந்து இந்த உலகத்திலே ஒரு பேர் போன பிளேஸ், எப்படி அது அன்டஸ்க்கு தெரியாம இருக்கும், ஐ பாசிபிலிட்டி அவனுங்க வேற ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிளானோட ஸ்பையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாஸ்டர் மிச்சம் இருக்கிறவங்களையும் நான் கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணு, 4th டிசைபிள் வந்து என்ன ஹீரோ வந்து ஷீல்ட இன்னும் நம்ம ஃபுல்லா சரி பண்ணல, நார்மலா சம் பீப்புள் வந்து நம்ம லேண்டுன்னு தெரியாம உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோ நீ அவனுங்களை விரட்டி மட்டும் தான் விடணும், அவனுங்களுக்கு வேற ஏதாவது இன்டென்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சா மட்டும் அட்டாக் பண்ணுன்றான். அதுக்கு டிசைபிள்ஸ் மாஸ்டர் ஆர்டர் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு மாஸ்டர் இப்ப டோட்டலா டிஃபரெண்ட் ஸ்டைல ஃபாலோ பண்றாரு. இதுவே இதுக்கு முன்னாடியா இருந்தா எல்லா இன்ட்ரூடர்ஸையும் கொல்லு, அவங்களோட ஃபேமிலியும் கொல்லுன்னு சொல்லிருப்பாரு. 5th டிசைபிள் மாஸ்டர் சடனா இப்படி சேஞ்ச் ஆனது என்னால ஏத்துக்க முடியல, சீனியர் பிரதர் உங்களுக்கும் மாஸ்டர் முத இருந்ததை விட ரொம்ப டிஃபரெண்டா இருக்காருன்னு தோணுதுன்றா. அதுக்கு 4th டிசைபிள் வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பேனிக் ஆக தேவையில்ல, இப்ப நம்ம எதையும் பிளைண்டா அனலைஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட மிஸ்டேக்ல இருந்து நம்ம கத்துக்கணும், மேபி மாஸ்டர் உண்மையாவே புது ரூட்டை ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன்றான். 3rd டிசைபிள் ஆமா கொஞ்ச நாளைக்கு நம்ம சிம்பிளா மாஸ்டர் சொல்ற ஆர்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம்,
எதுவும் பெருசா திங்க் பண்ண தேவையில்லன்றான். நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம எம்சி தூங்கிட்டு இருக்கான். சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வருது, நீ வந்து 15 பேரை சேவ் பண்ணிட்ட, உனக்கு 150 மெரிட் பாயிண்ட்ஸ். உன்னை 20 பேர் வர்ஷிப் பண்றாங்க, உனக்கு வந்து 10 மெரிட் பாயிண்ட்ஸ். ஹிண்ட் 1 போட்டு நிறைய பேர் உன்னை டிவோட்டடா வர்ஷிப் பண்ணா உனக்கு வந்து 10x போனஸ் கிடைக்கும். நார்மல் வர்ஷிப்புக்கு வந்து போனஸ் கிடைக்காது. அதே போல சேம் வர்ஷிப்பிங் பர்சன்ட் உனக்கு அகைன் மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்காதுன்னு வருது. டப்புன்னு நம்ம ஹீரோ வந்து என்னது என்ன வர்ஷிப் பண்ணா எனக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குமா, இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்றான். அதுக்கு சிஸ்டம் வந்து நீயா டெலிபரேட்டா வர்ஷிப்பை பிளான் பண்ணா உனக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்காதுன்னு வருது. உங்களுக்கு வர்ஷிப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவன கடவுள் மாதிரி கும்புறதுதான். ஹீரோ வந்து 9th டிசைபிள் நீ எங்க இருக்க அப்படின்னு கூப்பிடுறான். 9th டிசைபிள் இதோ வந்துட்டேன் மாஸ்டர். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள எப்படியாவது இந்த வர்ஷிப்பிங்கை வச்சு நம்ம மெரிட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். டிசைபிள் போய் உன்னுடைய சீனியர் பிரதர் சிஸ்டர்ட்ட இன்னசென்ட் பீப்புள் கிட்ட கைண்டா நடந்துக்க சொல்லுன்றான். நம்ம 9th டிசைபிளும் கைண்ட்லியாவா, சரி மாஸ்டர் நான் டப்புன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்றா. நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நம்ம டைகர் பிரிட்ஜ் கேங்கோடைய ஹெட் குவார்டர்ஸை காட்டுறாங்க. சீஃப் மூன் பேலஸ்ல இருந்து லெட்டர் வந்திருக்குன்றான் ஒருத்தவன். அதுக்கு நம்ம 8th டிசைபிள் அதுல என்ன சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு ஸ்மைல பண்றான். சீஃப் மூன் பேலஸோடைய பேலஸ் மாஸ்டர் எழுதிருக்காங்க. உங்களுக்கு பேலஸ் மாஸ்டர்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும், 6th டிசைபிள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு வில்லன் கோல்டன் கோட் மவுண்டன்ல லூச்சோனை கொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை வந்து நம்ம மாஸ்டர் ஒரு சிங்கிள் ப்ளோல கொண்டு இருக்காரு. அவருடைய கல்டிவேஷன் வந்து ரிகவர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால மூன் பேலஸ்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. சோ நாங்க சொல்ற வரைக்கும் நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, ஏன்னா டிசைபிள்ஸ்ல நீ தான் வீக்கான ஆளு அப்படின்றா. நம்ம 8th டிசைபிள் மண்டையில கை வச்சுக்கிட்டு எப்படி இது நடக்குது, எப்படி இந்த ஓல்டு வில்லன் திருப்பியும் பவர்ஃபுல் ஆனா. காய்ஸ் நீங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க, நான் உங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றேன். அவனே பயந்துகிட்டு நான் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல அப்படின்றான். சிஸ்டம்ல வந்து 8th டிசைபிள் டைமிங் பண்ணதுக்கு உனக்கு 50 மெரிட் பாயிண்ட்ஸ் வருது. நம்ம ஹீரோ வந்து ஏன் 8th டிசைபிள்னால எனக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது, ஏன்னா அவனுக்கான மூணு இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலையே அப்படின்றான். அப்படியே சிஸ்டம் பார்த்துட்டு ஆல்தோ நான் வந்து மெரிட் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு நிறைய வழிகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் 1000 மெரிட் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. இப்போ என்கிட்ட இருக்க மெரிட் பாயிண்ட்ஸ் வந்து கடல்ல ஒரு துளி தான். சரி இருக்கிற மெரிட் பாயிண்ட்ஸை வச்சு லக்கி டிரா ட்ரை பண்ணணும்னு லக்கி டிராவை ஆன் பண்றான். ஃபர்ஸ்ட் லக்கி டிராவிலே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு யூனிக் அண்ட் பர்மனன்டான லெஜெண்டரி மவுண்ட் கிடைச்சிருது. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா விசார்ட். போன சீன்ல நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேரான மவுண்ட் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு வெள்ளன் 1000 வருஷத்துக்கு மேல வாங்கிட்டான். அவன்கிட்ட கண்டிப்பா எப்படி அமேசிங்கான ஸ்கில் வெப்பன்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். பட் நான் உடம்புக்குள்ள வந்த பிறகு எல்லாமே போச்சு. இந்த வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பீப்புள் ஈவன் கல்டிவேட்டர்ஸ்னாலே வந்து இந்த பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியாது மவுண்டா. எய்தர் அவங்க ஃபிளையிங் கரேஜை யூஸ் பண்ணுவாங்க, இல்லனா ஸ்வாடா யூஸ் பண்ணி பறப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்மளுக்கும் தனியா மவுண்ட் வச்சிருக்க அளவுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல ஒருத்தவங்க ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வச்சிருந்தா எப்படி பார்ப்போமோ, அதே போல இந்த வேர்ல்ட்ல வந்து நீ மவுண்ட் வச்சிருந்த அப்படின்னா நீ ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்ல உள்ள ஆளு, இல்லனா ஒரு ஸ்ட்ராங்கரான ஆள் மாதிரி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ நீ மறைஞ்சு போ அப்படின்றான். டப்புன்னு டிசப்பேர் ஆயிடுது. அந்த டைம்ல அந்த பவரை பார்த்த டிசைபிள்ஸ் வந்து ஆச்சரியத்துல பாக்குறானுங்க. நம்ம 3rd டிசைபிள் அங்கிருந்து நான் ஒரு ஆஸ்பிஷியஸான எனர்ஜியை சென்ஸ் பண்ணேன். இப்போ 4th டிசைபிள் இது வந்து மாஸ்டருடைய நியூ ட்ரிக்கா இருக்குமோ, மாஸ்டர் வேணுனே வந்து அவருடைய ஈவில் ஐக்யூவை ஹைட் பண்றாருன்னு நினைக்கிறேன்றான். 5th டிசைபிள் இது கண்டிப்பா உண்மைதான், நானும் அதை ஃபீல் பண்ணேன். பட் நம்ம எதுவும் பார்க்காத மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுருவோன்றானுங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம ஹீரோ வந்து நிறைய லக்கி டிராஸ் ட்ரை பண்றான். 1 2 3 4 டைம் ட்ரை பண்றான். அவனுக்கு அந்த லக்கி டிரால ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப மீதி வந்து 44 மெரிட் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இது ஒரு ட்ராப் அப்படின்றான். எனிவே எனக்கு ஆல்ரெடி அந்த மவுண்ட் கிடைச்சிருச்சு. 4 லக்கி டிராக்கு இது ஒரு குட் டீல் தான்றான். அடுத்தது ஒரு 3-4 பேர் வந்து நம்ம கோல்டன் கோட் மவுண்டைன் கிட்ட நிக்கிறானுங்க. அதுல ஒருத்தவன் சொல்றான் இதுதான் வந்து எல்லா கல்டிவேட்டர்ஸும் பயப்படுற ஓல்டு டெவிலோடைய பிளேஸ்ன்றான். அதுக்கு இன்னொருத்தவன் இந்த ஓல்டு டெவிலோடைய ரெப்புடேஷன் தெரிஞ்சும் எப்படி நம்ம மாஸ்டர் அவருடைய பொண்ணை இங்க அனுப்புனாருன்னு கேக்குறான். அதுக்கு இன்னொருத்தவன் உங்களுக்கு தெரியாதா நம்ம மாஸ்டர் மட்டும் ER அனுப்பல அப்படின்னா அந்த ஓல்டு டெவில் எல்லாரையும் கொண்டு இருப்பான், அவருக்கு வேற வழி எதுவும் இல்ல, அதனால தான் அனுப்புனாரு. ஐ ஹோப் அவளுக்காகவாது நம்மளுக்கு அந்த ஓல்டு டெவில் ஹெல்ப் பண்றானா பாப்போன்றான். உங்களுக்கு இதுவும் தெரியும்ல, நம்ம 10 நாளைக்கு முன்னாடி தான் டாப் 10 கல்டிவேட்டர்ஸ் அடிச்சு ஓட விட்டாரு. செலஸ்டியல் ஸ்வாட் கிளானோடைய ஹெட்டையும் கொண்டுட்டாரு. இப்ப மட்டும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னா நம்ம இந்த கிரைசிஸ்ல சர்வைவ் ஆக முடியும்ன்றானுங்க. அந்த டைம்ல யார் இந்த மவுண்டைன்குள்ள நுழையிறதுன்னு ஒரு வாய்ஸ். அதுல இருந்து ஒருத்தன் டப்புன்னு கீழே இறங்கி கீழே குனிஞ்சு நாங்க வந்து எனியாங் சிட்டில உள்ள சீக் லேண்ட்ல இருந்து வந்திருக்கோம், நாங்க வந்து டீமன் ஸ்கை பல்லவனுடைய ஹெட்டை பார்க்கணும்ன்றான். அதாவது நம்ம ஹீரோவை. அதுக்கு நம்ம 4th டிசைபிள் எனியாங் சிட்டில உள்ள சீக் லேண்ட், 3rd டிசைபிள் வந்து 4th டிசைபிள் அவங்கலாம் வந்து 9th டிசைபிளோடைய கிளான் மெம்பர்ஸ்ன்றான். அதுக்கு 4th டிசைபிள் ஐ நோ நான் ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும், மாஸ்டர் சொன்ன புது இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு பார்க்கும்போது அவனுங்களை நம்மளால கொல்ல முடியாது, நம்ம அவனுங்கள்ட்ட கைண்டா நடந்துக்கணும், ஏன்னா அவனுங்க 9th டிசைபிளோடைய கிளான் மெம்பர்ஸ். 5th டிசைபிள் நீ சொன்னது கரெக்ட் தான்ன்றா. 4th டிசைபிள் சிரிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு இதெல்லாம் நீங்க பண்ண தேவையில்ல ப்ளீஸ் ஏந்திருங்க அப்படின்றான். அதுக்கு அவனுங்க மனசுக்குள்ள சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ டேஞ்சர் இருக்க மாதிரி தெரியுது, நம்ம ஹம்புலாவே இருந்துருவோம், இல்ல அதெல்லாம் தேவையில்ல அப்படின்றான். அதுக்கு 4th டிசைபிள் ரிலாக்ஸ், நீங்கலாம் வந்து 9th டிசைபிளோடைய கிளான் மெம்பர்ஸ் மீன்ஸ் நீங்க எல்லாமே எங்களுடைய ஃபேமிலி மாதிரி, இதெல்லாம் அன்னெசரி ஏந்திருங்க அப்படின்றான். இதுக்கும் அவனுங்க பயந்துகிட்டு வேணான்றானுங்க. அதுக்கு 4th டிசைபிள் என் டைம் நீங்க வேஸ்ட் பண்றீங்க, குயிக்கா ஏந்திருங்க அப்படின்றான். எஸ் சார் அப்படின்னு கத்துறானுங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்ல மாஸ்டர் எனியாங் சிட்டில உள்ள சீக் லேண்ட்ல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்றான். நம்ம ஹீரோ சீக் லேனா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவனுங்க ஆமா மாஸ்டர் நம்ம 9th டிசைபிளோடைய கிளான்ன்றான். நம்ம ஹீரோவும் ஆமா இது 9th டிசைபிளோடைய ஃபேமிலி, அவனுங்களை உள்ள வர சொல்லுன்றான். அவனுங்களும் மிஸ்டர் சி அப்படின்னு முட்டி போறானுங்க. இது நம்ம ஹீரோடைய இன்னொரு பேரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நான் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கேன், டிவைன் ஸ்கை பல்லவன்ல யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்க ஃபேமிலி கிட்டயும்
ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அதுக்கப்புறம் பேசக்கூடாது. இது உனக்கு ஞாபகம் இருக்கா 9th டிசேபிள்னு கேக்குறான். அதுக்கு 9th டிசேபிள் எனக்கு ஞாபகம் இருக்கு மாஸ்டர், அவங்கள அமுச்சு வச்சிடறேன்றா. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் மிஸ்டி நான் தான் சியாங் அப்படின்றான் அழுதுகிட்டே. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நம்ம 9th டிசேபிள் வீட்டை விட்டு வரும்போது அவளுக்கு 10 வயசு, இப்ப அவ வீட்டை விட்டு வந்து 5 வருஷத்துக்கு மேல ஆக போகுது, எப்படி அவ மறந்துருப்பான் அவனை அப்படின்னு சொல்றான். 9th டிசேபிளும் என்ன சொல்றதுன்னு முழிக்கிறா. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நம்ம கிளான் வந்து ரொம்ப பெரிய ட்ரபிள்ல இருக்கு, உங்க பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்கன்றான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே 9th டிசேபிளுக்கு அடிக்கடி அவளுடைய பேரண்ட்ஸ் ஞாபகம் வரும், அந்த ஓல்டு வில்லன் அதனால தான் அவகிட்ட நல்லா நடந்துகிட்டான்றான். நம்ம 3rd டிசேபிள் அமைதியா இருங்கன்றான். 5th டிசேபிள் இது வந்து டீமன் ஸ்கை பல்லவன், நீங்க இங்க அழுக கூடாது. 9th டிசேபிள் இவனுங்க உன்னோட கிளான் மெம்பர் அப்படின்றதுனால தான் அமைதியா இருக்கேன், இல்லனா அவனுங்க வாயை உடைச்சிருப்பான்றா. அதுக்கு 9th டிசேபிள் முட்டி போட்டு மாஸ்டர் அப்படின்றா. 4th டிசேபிள் அவளை பார்த்துட்டு மாஸ்டர் ரூல்ஸ் வந்து பிளெக்சிபிளா இருக்கணும், 9th டிசேபிளோட ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மாதிரி, அவங்க இப்ப ட்ரபிள்ல இருக்காங்க, நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றான். 3rd டிசேபிள் நானும் ஒத்துக்கிறேன் மாஸ்டர்ன்றான். 5th டிசேபிளும் நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து நீங்க சொல்றதும் ஒரு பாயிண்ட் தான், மனசுக்குள்ள அவங்களுடைய லாயல்ட்டி 5% டப்புன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இப்போ 70% கிட்ட இருக்கு, பட் டீமன் ஸ்கை பல்லவன் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆக முடியாதுன்றான். அதுக்கு நம்ம 4th டிசேபிள் நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாஸ்டர், நீங்க ரொம்ப பிஸி, இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்றான். நம்ம 3rd டிசேபிள் 5th டிசேபிள் மனசுக்குள்ள ஏன் இந்த 4th டிசேபிள் மாஸ்டர் சொன்னதை அனலைஸ் பண்ணாம அவருக்கு ஜால்ரா போடுறான் அப்படின்னு பாக்குறானுங்க. அதுக்கு நம்ம 9th டிசேபிளோட கிளான் மெம்பர் வந்து நாங்க வந்து ஒழுங்கா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டான பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கடந்த 5 வருஷத்துல ஆயிரக்கணக்கான கிளான் மெம்பர்ஸ் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம 9th டிசேபிள் அவனை சைலண்டா முறைக்கிறா. அதுக்கு அவன் அழுதுகிட்டே வந்து 4 வாரத்துக்கு முன்னாடி நாங்க வேலி வழியா போகும்போது எங்களுடைய எல்லா பொருட்களையும் இந்த பேண்டேட்ஸ் வந்து திருடிட்டானுங்க, நாங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள்ட்ட காசை கொடுத்து இந்த மேட்டரை முடிச்சோம். பட் அவனுங்க திருப்பியும் அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க நைட்டோட நைட்டா சி மேன்ஷனுக்குள்ள நுழைஞ்சு 100 பேருக்கு மேல கடத்திட்டு போயிட்டானுங்க. அதுக்கு 5th டிசேபிள் வந்து அவனுக்கு ஜஸ்ட் பேண்டேட்ஸ் தானே, ஏன் நீங்க லோக்கல் போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாதுன்றா. எங்க மாஸ்டர் போய் ஹெல்ப் கேட்டாரு, பட் போலீஸே அந்த பேண்டேட்ஸ்க்கு பயப்படுறானுங்க, ஏன்னா அந்த பேண்டேட்ஸ்க்கு கல்டிவேட்டர்ஸ் வேற ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றான். நம்ம 5th டிசேபிள் மனசுக்குள்ள இதுவே மாஸ்டர் ஓல்ட் அப்ரோச்சா இருந்தா அவர் இந்த விஷயத்துல தலையிட மாட்டாரு, பட் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் டிஃபரெண்ட். 9th டிசேபிள் வேற மாஸ்டரோட ஃபேவரட்டான டிசேபிள், சோ அதுக்கு நம்ம 4th டிசேபிள் ஒரு பிட்ட போடுறான். மாஸ்டர் இதை நீங்க ஏன்ட்ட விட்டுருங்க, எப்படி அந்த பேண்டேட்ஸ் வந்து நம்ம 9th டிசேபிளோட ஃபேமிலியை கடத்தலாம், இது ஒத்துக்கவே முடியாதுன்றான். அதுக்கு நம்ம 3 டிசேபிள்ஸ் அவனுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ள இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது என்னால கல்டிவேட்டர்ஸ் அஃபேர்ஸ்ல தலையிட முடியாது, அதுவே வந்து எனக்கு ட்ரபிளா முடிய வாய்ப்பு இருக்கு. திருப்பி நம்ம 4th டிசேபிள் மாஸ்டர் இதை நீங்க என்ன ஹேண்டில் பண்ண விடுங்க, நான் பண்ண தப்புக்களுக்கு பிராயச்சித்தம் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம 9th டிசேபிளோட ஃபேமிலி வந்து டேஞ்சர்ல இருக்காங்க, ஆஸ் அ ஃபெல்லோ டிசேபிள் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, எனக்கு தெரியும் நான் பனிஷ்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு, பட் இது அர்ஜென்ட்டான மேட்டர், ஐ ஹோப் நீங்க என்ன டிராவல் பண்ண அலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்றான். நம்ம 3rd டிசேபிள் அவன் நல்லா ஆக்ட் பண்றான். நம்ம ஹீரோடைய மனசுக்குள்ள நம்ம டிசேபிள் இந்த ஜாபை பண்ண சொன்னா அப்படின்னா எனக்கு மெரிட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும், இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு, நான் எப்படி பார்த்தா நம்ம 9th டிசேபிள் தான் இதை ஹேண்டில் பண்ணணும், பட் அவ இந்த ஜாபை பண்ற அளவுக்கு இன்னும் வளரல, சின்ஸ் நீயே ஹெல்ப் பண்றன்ற சோ நீயே ஹேண்டில் பண்ணு அப்படின்றான். அதுக்கு நம்ம 4th டிசேபிள் நான் கண்டிப்பா மாஸ்டருடைய வார்த்தையை காப்பாத்துறேன்றான். அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு 3 நாள் தான் டைம்ன்றான். அதுக்கு 4th டிசேபிள் மாஸ்டர் 3 நாள் தானே, ரொம்ப கம்மியான டைம் இல்ல. அதுக்கு 5th டிசேபிள் வந்து 4th டிசேபிள் நீ வந்து ஒரு டிவைன் கோட் ரெலம்ல இருக்க ஒரு பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர், இதுவே நானா இருந்தா அப்படின்னா 2 நாளைக்குள்ள முடிச்சிருவேன், சோ நீ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருன்றா. அதுக்கு நம்ம 4th டிசேபிள் நம்மலாம் ஃபெல்லோ டிசேபிள்ஸ் எதுக்கு என்னோட விஷயத்துல மூக்க நுழைக்கிற அப்படின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ கிளம்புன்றான். ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு தலைவன் கிளம்பிட்டான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள எதுக்கு நான் அவனுக்கு 3 நாள் டைம் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ அவனுக்கு நான் அதிகமான டைம் கொடுத்திருந்தேன் அப்படின்னா இதுல ஃபோக்கஸ் பண்ணாம எங்கேயாவது சுத்திக்கிட்டு யார்ட்டையா சண்டை வாங்கிட்டு இருந்திருப்பான். நம்ம 9th டிசேபிளோட கிளான் மெம்பர்ஸ் தேங்க்யூ மிஸ்டர் ஜின்றானுங்க. நம்மளுடைய சிஸ்டம்ல ஆட்டோமேட்டிக்கா டாஸ்கோட டைம் ஆன் ஆயிடுச்சு. அதே போல நம்ம ஓல்டு வில்லனா இந்த 3 பேரும் வர்ஷிப் பண்ணதுனால அவனுக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோ வந்து 9th டிசேபிள் அவங்கள அமுச்சுவேன்றான். அவளும் சரி மாஸ்டர்ன்றா. நம்ம ஹீரோ வந்து இந்த 4th டிசேபிள் வெளி உலகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருந்தான், பட் அவன் இன்டெலிஜென்ட் ஆனவன், எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளத்தை அவன் ஒரே நாள்லயே சால்வ் பண்ணிடுவான், சோ நீ கவலைப்படாத அப்படின்றான். நம்ம 3rd டிசேபிள் மாஸ்டருக்கே தெரியுது இந்த 4th டிசேபிள் ஊர் சுத்துவான் அப்படின்னு. நம்ம 5th டிசேபிள் வந்து எல்லாமே மாஸ்டருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்றா. நம்ம 9th டிசேபிள் ஓகே மாஸ்டர் சொல்லிட்டு அவங்களை புடிச்சு இழுத்துட்டு போறா. நம்ம ஹீரோ வந்து 5th டிசேபிள கூப்பிடுறான். அவ என்ன மாஸ்டர்னு கேக்குறா. உனக்கு 2 நாள் டைம் தரேன், செலஸ்டியல் ஸ்வாட் கிளான்ல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா, எஸ்பெஷலி அந்த சீஃப் டிசேபிளான சின்ஃபா அங்க நோட்டீஸ் பண்ணுன்றான். அவளும் நான் ஓகே மாஸ்டர் வேலையை முடிச்சிடறான்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றான். சோ நெக்ஸ்ட் சீன்ல நெக்ஸ்ட் டேவா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ மவுண்டனுக்கு வெளில படுத்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். மனசுக்குள்ள எப்ப இந்த சீஜான் என்ன வந்து அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணானோ அன்னையில இருந்து நம்ம டிசைபிள்ஸ் எல்லாம் வந்து உஷாராயிட்டானுங்க. என்ன யாரும் அசாசினேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களோட டியூட்டியை கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு கார்ட் பண்றானுங்க. 9th டிசைபிள் வந்து மாஸ்டர் 4th சீனியர் பிரதர் வந்து கண்டிப்பா என் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நீ கவலைப்படாத அப்படின்றான். 3rd டிசைபிள் ஜூனியர் சிஸ்டர் ஆல்தோ நம்ம 4th டிசைபிள் வந்து விளையாட்டுத்தனமா இருந்தாலும் ஒரு டாஸ்க்னு வந்துட்டு அதை அவன் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிடுவான், சோ நீ கவலைப்பட தேவையில்ல அப்படின்றான். அதுக்கு 9th டிசைபிள் வந்து எனக்கு புரியுது, பட் 4th சீனியர் பிரதர் விளையாட்டுத்தனமா எங்க சுத்திட்டு அவருடைய டாஸ்கை மறந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அதுக்கு 3rd டிசைபிள் அவன் டாஸ்கை மட்டும் மறந்துட்டானா அவனை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும், அதே போல மாஸ்டர் அவனை சும்மா விட்டுருவாருன்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். அதுக்கு அவ ஊன்னு சொல்லிட்டு
செவன்த் பிரதர் மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா அப்படின்னு சொல்ல வரா. அதுக்கு தேர்ட் டிசைபிள் வந்து ஜூனியர் சிஸ்டர் என்ன பேசுறோன்றத பார்த்து பேசு, அவனுங்க எல்லாருமே வந்து நம்ம மாஸ்டருக்கும் நம்ம கிளானுக்கும் துரோகம் பண்ணிட்டு போனவனுங்க, எப்படி நீ மாஸ்டருக்கு முன்னாடி அந்த ட்ரேட்டர்ஸ் உடைய பேரை சொல்லுவான்றான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு கவலை கிடையாது, செவன்த் டிசைபிள் இண்டீட் ரேர் ஜீனியஸ் தான், ஸ்கீமிங் பண்றதுலயும் நல்லா திறமையானவன், பட் அவனுக்கு எப்படி மனுஷங்களுடைய இதயத்தை வச்சு விளையாடணும்னு தெரியும், அதுவே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றான். அந்த டைம்ல 9th டிசைபிள் மெசேஜர் பறவை சீனியர் சிஸ்டர் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்றா. இந்த மெசேஜர் பேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி பேர்டு கிடையாது, இது இந்த கோல்டன் கோட் மவுண்டன்ல உள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால மியூட்டேட்டட் ஆன பேர்டு. இது இந்த கிரேட்டியான் மாகாணத்திலே ஒரு பவர்ஃபுல்லான பேர்டு. அது எல்லா பறவையும் கொண்டுகிட்டே அந்த லெட்டரை எடுத்துட்டு வருது. அந்த லெட்டரை நம்ம 9th டிசைபிள் கேட்ச் பண்ணிட்டு மாஸ்டர்ன்றா. நம்ம ஹீரோ படின்னு சொல்றான். மாஸ்டர் இந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லூச்சான் உங்க கையால செத்த பிறகு எவன்லி ஸ்வாட் கிளானே ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கான். எல்லாரும் வந்து யாரு நெக்ஸ்ட் லீடர் ஆவறதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்களாம். சூஜனும் எவன்லி ஸ்வாட் கிளானுக்கு திரும்பி போன பிறகு அவனை யாரும் லீடரா செலக்ட் பண்ணல. மீன்வைல் அந்த கிளானோட ப்ரீவியஸ் லீடரும் க்ளோஸ் ரூம் கல்டிவேஷன் பண்ண உள்ள போயிட்டாரு. ஐ சஸ்பெக்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு அவன் தாவோ ஃபியூசிங் ஸ்டேஜை பிரேக் த்ரூ பண்றதுக்கு முயற்சி பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் நைட் டைம்ல நம்ம சீஜான வேவ் பார்த்தேன். அவன் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் கிளான் மெம்பர்ஸ் அவன் டிஸ்லாயிலா இருக்க மாதிரி தான் இருக்குன்றா. நம்ம ஹீரோ வந்து இந்த சேஞ்சஸ் இன்னும் ரொம்ப ஸ்லோ தான், 5th டிசைபிள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணு, நெசசரியான டைம்ல அவனை இன்னும் புஷ் பண்ணுன்னு சொல்றான். 9th டிசைபிள் எஸ் மாஸ்டர்ன்றா. 3rd டிசைபிள் வந்து மாஸ்டர் நீங்க எதுக்கு இந்த சீச்சானுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அவன் வெறும் ஒரு டிவைன் கோட் ரெலம் கல்டிவேட்டர், நாட் டு மென்ஷன் அவன் நம்ம எனிமின்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து நம்ம டிசைபிள்ஸோட லாயல்ட்டி 80% ரீச் ஆகிற வரைக்கும் நான் என்ன சொல்றேன்றதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்றான். அந்த டைம்ல சிஸ்டம்ல இருந்து மெசேஜ் வருது, 4th டிசைபிள் நீ கொடுத்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் சீஃப் ஃபேமிலியில உள்ள 105 மெம்பர்ஸை ரெஸ்கியூ பண்ணதுக்கு உனக்கு 1050 மெரிட் பாயிண்ட்ஸ் வருது. அடுத்தது அந்த 105 பேரும் ஒன்னா வர்ஷிப் பண்றாங்க, அதுக்கு ஒரு 1050 மெரிட் பாயிண்ட்ஸ் வருது. அடுத்தது 82 வில்லன்களை கொன்னதுக்காக உனக்கு 820 மெரிட் பாயிண்ட்ஸ் வருது. நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமா ஒரே ஒரு டாஸ்க்கு இவ்வளவு மெரிட் பாயிண்ட்ஸ் பாக்குறான். ப்ரீவியஸ் மெரிட் பாயிண்ட்ஸோட சேர்க்கும் போது என்கிட்ட டோட்டலா 2900 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்றான். அந்த டைம்ல மாஸ்டர் 4th டிசிபிள்ட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குன்றா. நம்ம ஹீரோ படின்றான். மாஸ்டர் நான் சீஃப் ஃபேமிலியில உள்ள எல்லா மெம்பரையும் ரெஸ்கியூ பண்ணிட்டேன், அந்த பேண்டேட்ஸையும் கொன்னுட்டேன். ஆல்சோ அந்த பேண்டேட்ஸ் பின்னாடி உள்ள கல்டிவேட்டர்ஸ் வந்து நம்ம 8th டிசிபிளோட டைகர் பிரிட்ஜ் கேங்ல உள்ளவனுங்கன்னு தோணுது. எனக்கு சரியா தெரியல, நான் இந்த மேட்டரை செக் பண்றேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ளே அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சொன்ன விஷயங்கள் ரெஸ்கியூ பண்ணது எல்லாமே கரெக்ட். அவன் செகண்ட் ஆஃப் சொன்னது 2 நாள் பியூர்லி ஊர் சுத்தத்துக்கான எக்ஸ்கியூஸ். சரி நான் குட் மூட்ல இருக்கேன், 2 நாள் அவனை விட்டுருவோன்றான். அதுக்கு நம்ம 9th டிசிபிள் வந்து மாஸ்டர் நம்ம 4th டிசிபிள் வந்து நம்ம 8th டிசிபிளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு போட்டிருக்காரு, எப்படி நம்ம 8th டிசிபிளால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சதுன்னு கேக்குறா. அதுக்கு நம்ம 3rd டிசிபிள் வந்து 8th டிசிபிள் வந்து டிவைன் கோட் ரெலம் கல்டிவேட்டர். எனக்கு தெரிஞ்சு அவன் போய் இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் தலையிட்டு இருப்பான்னு எனக்கு தோணல. எனக்கு தெரிஞ்சு ஒரு குரூப் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் அவனோட பேரை சொல்லி கட்டது பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறான்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு இதுல தொடர்பு இருந்தாலும் இல்லனாலும் 4th டிசிபிள் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும்ன்றான். அடுத்த ஃபேஸ்ல நம்ம ஈவில் ஸ்கை பல்லவனுடைய ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து 100 மெரிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ட்ரூ டிரான்ஸ்ஃபார்ம்டு அவதார வாங்கியிருப்பான். சும்மா வேற லெவல்ல அவனை மெஜிஸ்டிக்கா காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய டேன்டியான்லயும் மெரிடியன்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃபுல்லா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அவனுடைய கல்டிவேஷன் பேஸும் ரேபிடா அதிகமாயிட்டே இருக்கும். ஒரே டைம்ல 4-5 ஸ்மால் கல்டிவேஷன் ஸ்டேஜஸ் பிரேக் த்ரூ பண்றான். இன்னும் இந்த கல்டிவேஷன் ஸ்பீட் வேற லெவல்ல இருக்கு. சரி அப்படியே ஒரு 2 ரிவர்சல் கார்டையும் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு 2 ரிவர்சல் கார்டை வாங்கி அதை யூஸ் பண்றான். அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் கலர் பவர் ஆகுது. பெராப்ஸ் இந்த ஓல்டு பாடி எனக்கு ஆல்ரெடி பழகிடுச்சு, பட் நான் இதை யூஸ் பண்ணதுனால இப்ப ரொம்ப ரிஃப்ரெஷ்டா உணர்றேன். நாட்களும் வந்து எனக்கு 600 டேஸா அதிகமாயிடுச்சு. யாருமே இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் growth எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்றான். சோ நெக்ஸ்ட் இதுல 2000 மெரிட் பாயிண்ட்ஸ் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. மீதம் உள்ள மெரிட் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம லக்கி டிரா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 தடவை லக்கி டிரா ட்ரை பண்றான். அவனுக்கு அந்த லக்கி டிராவில் எதுவுமே கிடைக்கல. நம்ம ஹீரோ அவன் மனசுக்குள்ளேயே அதிகமான மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டேன், பட் நான் நினைச்ச மாதிரி நான் ரிச் கிடையாது. இந்த ஷாப்பிங் மால்ல உள்ள சீப்பஸ்ட் டெக்னிக்ஸ் அண்ட் வெப்பன்ஸே வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் 1000 மெரிட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்மளோட டிசைபிள்ஸ்க்கு இப்போ நான் நிறைய டாஸ்க் கொடுத்தாகணும், அப்பதான் என்னோட லைஃபை நார்மலா என்னால வாழ முடியும். அவனுங்களால எனக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் நிறைய கிடைச்சது அப்படின்னா என்னால ஒரு நல்ல கல்டிவேஷன் டெக்னிக்கோ இல்ல வெப்பனோ வாங்க முடியும். இப்ப இருக்கிற என்னோட கல்டிவேஷனை வச்சு நான் இந்த மவுண்டனை விட்டு வெளில போனேன், என்னாலே காப்பாத்திக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு இந்த மவுண்டன்லயே இருக்கிறதா நல்லது. அட்லீஸ்ட் இந்த வில்லியனஸ் டிசைபிள் என்ன ப்ரொடெக்டாவது பண்ணுவானுங்க. அப்கோர்ஸ் இவனுங்கள்ட்ட நான் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், இவனுங்க எப்ப துரோகம் பண்ணுவானுங்கன்னு தெரியாது. அப்படியே 9th டிசைபிள கூப்பிடுறான். அவளும் எஸ் மாஸ்டர் சொல்லிட்டு உள்ள வரா. நீ போய் ஈவில் ஸ்கை பல்லவன்ல உள்ள பேப்பரையும் பெண்ணையும் எடுத்துருவான்றான். அதுக்கு 9th டிசைபிள் வந்து மாஸ்டர் நீங்க எப்பயுமே ஏத மாட்டீங்களே, நீங்க என்னதானே உங்களுக்கு ஏத சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன நீங்க புதுசா ஏத போறீங்களான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ எப்ப நீ என்கிட்ட இந்த மாதிரி பேச கத்துட்ட, நான் சொல்றத பண்ணு அப்படின்றான். அவளும் ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டா. மாஸ்டர் நான் உங்களுக்கு இங்க ஊத்தி தரேன்றா. நம்ம ஹீரோ அவன் மனசுல என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட், என்னோட ஃப்ரீ டைம்ல நான் வந்து கெலாகிராஃபி பிராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்காக என்னோட ஸ்கூல்ல நான் அவார்டு கூட வாங்கியிருக்கேன்றான். அப்படியே அவன் எழுத ஆரம்பிக்கிறான். அவன் வந்து அதுல ஓல்டு வில்லனுடைய 9 டிசிபிளோடைய பேரை டாப் டு பாட்டம் அப்படியே லைனா எழுதுறான். ஈவன் அவனுடைய ஜூனியர் டிசைபிளே வந்து டிவைன் கோட் ரெலம்ல இருக்கா. அப்படின்னா அவனுடைய எல்டஸ்ட் டிசைபிள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான், ஓல்டு வில்லனோட ஸ்ட்ராங்கா இருந்திருப்பானோ இல்ல, அப்படி இருந்திருந்தா அவனுங்க எப்பயோ வந்து இந்த ஓல்டு வில்லனை இந்த உலகத்துல இருந்து மேல அமைச்சிருப்பானுங்க. பிசைட்ஸ் இந்த ஓல்டு வில்லனுக்கு அவனுடைய
அவனுடைய எல்லா டிசைபிள்ஸை பத்தி நல்லாவே தெரியும். அவனுங்க எப்ப வேணா இவனுக்கு துரோகம் பண்ணுவானுங்கன்னு. அவன் டிசைபிள்ஸ்க்கு அவன் கல்டிவேஷன் சொல்லி கொடுத்திருந்தாலும் அவன்கிட்டயும் நிறைய ட்ரம்ப் கார்டு வந்து இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஓல்டு வில்லனுடைய முக்கியமான ஒரு மெமரி எனக்கு மறந்துருச்சு. அது ஒரு லைஃப் சேவிங் ஐட்டம்ன்றான். 9th டிசைபிள் வந்து மாஸ்டர் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு, எதுக்கு என்னோட பேரை எழுதிருக்கீங்க அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஜஸ்ட் செல்ஃப் பிராக்டிஸ் பண்றேன்றான். டெய்லி பேசிஸ்ல என்னோட 9 டிசைபிளும் என்னென்ன தப்புலாம் பண்ணாங்க, பெராப்ஸ் பாஸ்ட்ல நான் தப்பா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இந்த ஓல்டு வில்லன் இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் இப்படி பண்றதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு திட்டுறான். 9th டிசைபிள் வந்து மாஸ்டர் எதுக்கு நீங்க வெறும் 9 டிசைபிள்ஸ் மட்டும் தான் எடுத்தீங்க, உங்களுடைய எபிலிட்டிக்கு நீங்க ஈவில் ஸ்கை பலவனை திறந்திருந்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான டிசைபிள்ஸ் வந்து ஜாயின் ஆயிருப்பாங்க. அப்போ உங்க பேச்சை யாருமே மீறி இருக்க மாட்டாங்க. ஆர்த்தடாக்ஸ் கிளான்ல உள்ளவங்களுக்கும் உங்களை எதிர்க்க தைரியம் வந்திருக்காது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஆயிரக்கணக்கான டிசைபிள்ஸ் வந்து உங்களுக்கு யாரு சரண்டர் ஆகலையோ அவங்க எல்லாரையும் கொண்டு இருப்பாங்க அப்படின்றா. அதுக்கு நம்ம ஹீரோ அவ தலையில கை வச்சு ஏன் நீ மத்தவங்களை கொல்றதையே திங்க் பண்ணிட்டு இருக்க, நான் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ கண்டிப்பா இல்ல மாஸ்டர்ன்றா. அதுக்கு நம்ம ஹீரோ மத்தவங்களை கொல்றது மட்டும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதுன்னு சொன்னேன், பட் அதுக்காக நான் உன்னை கொல்லவே வேணான்னு சொல்லல, நீ தான் வந்து டிசைட் பண்ணும் இந்த சிச்சுவேஷன்ல நான் கொல்றது நெசசரியா இல்லையா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களை கொல்றது தப்பு. another எக்ஸாம்பிள் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கிடத்தின அந்த பேண்டேட்ஸ் வந்து அவங்களை எல்லாரையும் கொண்டு இருந்தா உன்னால ரெஸ்கியூ பண்ணிருக்க முடியுமா? எஸ், அந்த மவுண்டைன் பேண்டேட்ஸை கொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா அவனுங்க மக்களை கொண்டு அவங்க காசை திருறானுங்க. சோ அவனுங்க என்ன பண்றானுங்களோ அது அவனுக்கு கிடைக்கும். சரி நீ ஒழுங்கா கல்டிவேட் பண்ணுன்றான். அதுக்கு 9th டிசைபிள் எனக்கு புரியுது மாஸ்டர்ன்றா. நம்ம ஹீரோவும் உனக்கு புரிஞ்சதுல சந்தோஷம்ன்றான். அந்த டைம்ல மாஸ்டர் நீங்க கண்டினியூஸா டிசைபிள்ஸ் எடுக்க போறீங்களான்னு கேக்குறா. அப்போ நம்ம ஹீரோ சீரியஸான ஃபேஸை வச்சுட்டு இப்ப எனக்கு புரியுது 9th டிசைபிள் இதுக்கு முன்னாடி நீ வந்து ஏன் 9 டிசைபிள்ஸை மட்டும் தான் எடுத்தேன்னு கேட்டல, உனக்கு ரீசன் தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு அவன் வந்து மாஸ்டர் நாங்க எல்லாமே கல்டிவேஷன் ஜீனியஸ் கிஃப்டட் டிசைபிள்ஸ்ன்றா. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த பேப்பர்ல உள்ள உன்னோட பேரை கேர்ஃபுல்லா பாருன்னு சொல்லிட்டு அதுல ஒரு போயம சொல்றான். அதுக்கு 9th டிசைபிள் சூப்பர் போயம், இந்த போயம்ல உள்ள எல்லா ஸ்டார்டிங் சென்டென்ஸும் வந்து நம்ம டிசைபிள்ஸ் உடைய நேம் இருக்கு. மாஸ்டர் எங்க எல்லாரையும் நீங்க டிசைபிளா எடுக்க காரணம் அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப், பட் அங்க இன்னொரு கேரக்டர் இருக்கேன்றா. நம்ம ஹீரோவும் அவ சொல்றது கரெக்ட் தான், அங்க ஷீன் சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்கு. பட் இந்த ஓல்டு வில்லன் இந்த போயமை வச்சுதான் இந்த 9 டிசைபிளையும் சர்ச் பண்ணிருக்கான், அவங்களுடைய டேலண்ட்டை வச்சு கிடையாது. ஹவவர் இந்த வேர்ல்டு வந்து என்னோட ப்ரீவியஸ் வேர்ல்டு மாதிரி சேம் கிடையாது. அப்புறம் எப்படி இந்த ஓல்டு வில்லனுக்கு இந்த போயம் தெரியும்? குட் பி இந்த ஓல்டு வில்லன் ஆல்சோ டைமென்ஷனல் டிராவலரான்னு யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4th டிசைபிள் மேல பறந்துட்டு இருக்கான். கீழே உள்ள மக்கள்லாம் எல்லாரும் மேல பாருங்க இம்மார்டல் போறாரு, எல்லாரும் மேல பாருங்க இம்மார்டல் போறாருன்னு கத்துறானுங்க. 4th டிசைபிள் பறந்துகிட்டே நான் இப்ப வந்து கோல்டன் கோட் மவுண்டன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கேன், என்னுடைய வேலையும் நான் முடிச்சிட்டேன், சோ இப்ப ஜாலியா நான் ஊர் சுத்த போறேன். ஏன் இந்த காமனர்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டே கிடக்குறானுங்க, நான் இன்னைக்கு குட் மூட்ல இருக்கேன், அவனுங்க தப்பிச்சானுங்க. சரி இங்க ஏதாவது பொண்ணுங்க இருக்காங்களா பார்த்துட்டு ஊர் சுத்துவோம். ஐயோ நான் மாஸ்டருடைய புது அப்ரோச்சா மறந்தே போயிட்டேன், நானும் மாஸ்டர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணணும், சோ இந்த மக்களுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேட்ஸ் கிட்ட இருந்து திருடின ஜுவல்லரிஸ் கோல்டெல்லாம் தூக்கி கீழே போடுறான். கீழே இருக்கிற மக்கள்லாம் எல்லாரும் மேல பாருங்க ஏதோ கீழே விழுது, அது தங்கம் காசுன்னு சொல்லிட்டு எல்லாரும் காசு தங்கத்தை ஓடி போய் எடுக்கிறானுங்க. நன்றி கடவுளே நன்றி கடவுளேன்றானுங்க. நம்ம ஹீரோக்கும் மெசேஜ் போது உங்களை வந்து 35 பேர் வர்ஷிப் பண்றாங்க, உங்களுக்கு மெரிட் பாயிண்ட்ஸ் வருது. அந்த 4th டிசைபிளுக்கு டீச் பண்ணது ஒர்த் தான் அப்படின்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம 4th டிசைபிள் ஒரு மரத்தோடைய கிளையில நின்னுட்டு இது ஒரு சூப்பரான வியூ அண்ட் இங்க ஏதோ டேஞ்சரும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுதான் வந்து ஃபியூரியஸ் டைகரோடைய கிளானா இருக்கும். 8th டிசைபிள் உன்னை பார்க்க வந்துட்டேன்றான். 8th டிசைபிள் கிளான் மெம்பர் வந்து சீஃப் உங்களை ஒரு கல்டிவேட்டர் பார்க்கணும் அப்படின்றாருன்றான். அதுக்கு 8th டிசைபிள் அவனை துரத்தி விடு, நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் ஒழுங்கா நைட்ல தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது, எல்லா நேரம் பயத்திலே இருக்க வேண்டியதா இருக்கு, என்ன தனியா விடு அப்படின்றான். பட் சீஃப் அவர் வந்து ஒன்னு சொன்னாருன்னு சொல்ல வரான். அதுக்கு 8th டிசைபிள் அவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, இன்னொரு வார்த்தை பேசினா அந்த ஃபியூரியஸ் பீஸ்ட் கிட்ட சாப்பாடா தூக்கி போட்டுருவான்றான். அப்ப வெளியில இருந்து ஒருத்தன் சிரிக்கிற சத்தம் வருது. டப்புன்னு நம்ம 8th டிசைபிள் ஏந்து உட்கார்றான். நம்ம 4th டிசைபிள் உள்ள வந்து என்ன 8th டிசைபிள் எப்படி இருக்கா அப்படின்றான். அதுக்கு நம்ம 8th டிசைபிள் 4th டிசைபிள் நான் பயந்தே போயிட்ட மாஸ்டர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றான். அதுக்கு 4th டிசைபிள் நீ சந்தோஷப்படலன்றான். உடனே நம்ம 8th டிசைபிள் சிரிச்சுக்கிட்டு என்னோட கிளான்ல ஜாயின் பண்றதுக்கு தானே வந்த, நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன் கோல்டன் கோட் மவுண்டன் வந்து வாழ்றதுக்கு சரியான இடம் கிடையாதுன்னு, இப்ப நீ என்ன ஜாயின் பண்ணா உன்னை இந்த கிளானோடைய டெபுட்டி ஹெட்டா ஆக்குறேன் அப்படின்றான். அதுக்கு நம்ம 4th டிசைபிள் வாய மூடு, இந்த பிளேஸ் ரொம்ப கேவலமா இருக்கு, இங்கெல்லாம் என்னால வாழ முடியாதுன்றான். அப்ப நம்ம 8th டிசைபிளோட ஆட்கள் அவனை வழிமறிக்கிறாங்க. அவன் எட்டப்போ அப்படின்றான். டப்புன்னு நம்ம 8th டிசைபிள் வெளில ஓடுங்க அவனுங்களை தள்ளி விட்டு சிரிச்சுக்கிட்டே நீ உட்காரு 4th டிசைபிள்ன்றான். 4th டிசைபிள் உட்காந்துட்டு மாஸ்டர் எனக்கு ஒரு மிஷன் கொடுத்தாரு அதனால தான் இங்க வந்தான்றான். 8th டிசைபிள் என்ன மிஷன் கேக்குறான். அதுக்கு 4th டிசைபிள் வந்து எனியாங் சிட்டில உள்ள சீ கிளான் மெம்பர்ஸ் வந்து கிட்னாப் அண்ட் பிளாக்மெயில் பண்ணப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் நீ தான் பண்ணியான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம 8th டிசைபிள் வாய்ப்பே இல்ல, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்றான். நீ உண்மையதான் சொல்றியான்னு கேக்குறான். அதுக்கு நம்ம 8th டிசைபிள் நான் சத்தியமா உண்மையதான் சொல்றேன், அவங்களாம் நம்ம 9th டிசைபிளோட ஃபேமிலி, அவங்களை எப்படி நான் ஹார்ம் பண்ணுவான்றான். அதுக்கு நம்ம 4th டிசைபிள் நான் அந்த பேண்டேட்ஸ் கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் கொண்டுட்டேன், கடைசியா ஒருத்தன் சாகும்போது அவன் வந்து ஃபியூரியஸ் டைகர் கிளான்ல இருந்து வந்தான்னு சொன்னான், அப்ப அது உண்மை கிடையாதா? அதுக்கு நம்ம 8th டிசைபிள் என்னோட ஃபியூரியஸ் டைகர் கிளானை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய கல்டிவேட்டர்ஸ் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் கிளானை வந்து பகச்சிக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தான் இதை செட்டப் பண்ணிருப்பானுங்கன்றான். அதுக்கு 4th டிசைபிள்
டிசைபிள் அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது, நீ என் கூட வந்து மாஸ்டரை பாருன்றான். அதுக்கு நம்ம 8th டிசைபிள் வந்து வேணாம் 4th டிசைபிள், மாஸ்டருக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் இதை நீ பெருசா எடுத்துக்காத, சூனர் ஆர் லேட்டர் நீ மாஸ்டரை விட்டு வந்துதான் ஆகணும்ன்றான். அதுக்கு நம்ம 4th டிசைபிள் நான்சென்ஸ், எப்படி நீ மாஸ்டர் பத்தி இப்படி பேசுவ, முட்டி போடு அப்படின்றான். நம்ம ஹீரோக்கு அதனால 200 மெரிட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 4th டிசைபிள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கான்றான். 8th டிசைபிள் என்ன மன்னிச்சிரு அப்படின்றான். 4th டிசைபிள் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் மாஸ்டர் வந்து டாப் 10 கல்டிவேட்டர்ஸ் தான் அடிச்சு ஓட விட்டாரு, இது உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அந்த ரீசன்காகவாவது நீ அவரை தப்பா பேசிருக்க கூடாதுன்றான். மனசுக்குள்ள நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எப்படி 8th டிசைபிளுக்கு ஒரு வார்னிங்கா இருக்கும், மாஸ்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு, அவனுடைய நல்ல நாட்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல எண்ட் ஆக போகுதுன்றான். அப்ப நம்ம 8th டிசைபிள் அவன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து, இந்த லெட்டர் வந்து 7th டிசைபிள் கிட்ட இருந்து வந்தது, ப்ராபபிலி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றான். அந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் வந்து பீக் நிசண்டன் ஸ்டேஜை வந்து 200 வருஷத்துக்கு முன்னாடியே ரீச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய டைம் வந்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணாரு, பட் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டாரு. அதே போல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஃபைட்ல மாஸ்டருக்கு கண்டிப்பா அடிபட்டதா அந்த பார்த்த விட்னஸ் சொன்னான். அப்புறம் எப்படி அவர் ஒரு வாரத்திலேயே வந்து ரிகவர் ஆனாரு. 4th டிசைபிள் வந்து 7th டிசைபிள் வந்து மாஸ்டர் ஏதோ சீக்ரெட் மெடிசனை யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்றான். 8th டிசைபிள் வந்து ஆமா 4th டிசைபிள் உனக்கே தெரியும், சிஜயானோட கல்டிவேஷனும் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் மாஸ்டருக்கு சலிச்சது கிடையாது, பட் இத்தனை வருஷத்துல அவன் மாஸ்டரை சேலஞ்ச் பண்ணதே கிடையாது. உனக்கு ஏன் தெரியுமா? பிகாஸ் மாஸ்டரோட ஸ்லீவ்ல நிறைய ட்ரம்ப் கார்ட்ஸ் இருக்கு. ஈவன் அவர்கிட்ட நிறைய ட்ரம்ப் கார்டு இருந்தாலும் அவருடைய கல்டிவேஷன் ஸ்டக் ஆயிடுச்சு, அவருடைய லைஃப் லைன் வந்து முடிய போகுது. ஈவன் அவர் இப்ப இல்லனாலும் இன்னும் கொஞ்சம் நாளா செத்துருவாருன்றான். அதுக்கு நம்ம 4th டிசைபிள், இப்ப நீ சொன்னது வந்து அந்த லெட்டர்ல இல்லையே, நீ தானே அதை சொன்ன, ஐ டோன்ட் திங்க் உன்ன மாதிரி ஒரு பண்ணிக்கு இது புரியும்னு எனக்கு தோணலன்றான். அதுக்கு நம்ம 8th பிரதர் வந்து தட்ஸ் மீன் 4th பிரதர், நான் பண்ணி கிடையாதுன்றான். அதுக்கு நம்ம 4th பிரதர் வந்து கமான், நீ பண்ணி அளவு கூட ஸ்மார்ட் கிடையாது, உன்கிட்ட 6th டிசைபிள் 7th டிசைபிள் சொன்னாங்களான்னு கேக்குறான். அதுக்கு 8th டிசைபிள் இல்ல, அதை நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்றான். அதுக்கு நம்ம 4th டிசைபிள், இந்த தாட்டி இந்த விஷயத்தை விட்டுறேன், உன்னையே நீ பாரு, நீ எவ்வளவு பயத்துல இருக்கன்னு எனக்கு புரியுது, இந்த லெட்டர்ல இருக்கிறது ஒரு பாயிண்ட் தான் அப்படின்னு, பட் நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் வந்து மாஸ்டரையும் அவருடைய டீச்சிங்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்றேன்றான். 8th டிசைபிள் க்ளூலெஸ்ஸா பாக்குறான். 4th டிசைபிள் வந்து மாஸ்டர் இன்னும் கோல்டன் கோட் மவுண்டன் குள்ளே தான் இருக்காரு, அன்லைக்லி அவர் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சோ நீ உள்ளேயே இரு, எங்கேயும் போய் ட்ரபுள விலைக்கு வாங்கிட்டு இருக்காத, அண்ட் நீ மாஸ்டருக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும், அவர் என்ன உன்னை கொல்ல சொல்லலன்றான். 8th பிரதர் உருண்டு போய் தேங்க்யூ 4th பிரதர்ன்றான். 4th பிரதர் வந்து இன்னொரு விஷயம், யார் அந்த பேண்டேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு கண்டுபிடி, மாஸ்டர் கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணணும்ன்றான். 8th பிரதர் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்றேன், குட் பாய் 4th பிரதர்ன்றான். அப்ப அவனுடைய ஆள் வந்து சீஃப் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறான். 8th டிசைபிள் வந்து பேனிக் ஆகாத, காம் டவுன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப க்ளோஸ் கால் 7th பிரதர்ன்றான். சோ 7th டிசைபிளா காட்டுறாங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.